श्रीशैलेश दयापात्रं दीभक्त्यादिगुणार्णवम् यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरमुनिम् लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुग्म व्यामोगतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्तु विजयैकसिन्धोः रामानुजस्य शरणौ शरणं प्रपद्ये माता पिता युवतयकास्तनया विभूतिः सर्वं यतेव नियमेन मधन्मयानाम् आद्यस्य नः कुलपतेर्वकुलाभिरामम् श्रीमत्ततङ्ग्रयुगलं प्रणमाहि मूर्धना भूतं चरस्य मकताप्रियपट्टनाथ श्रीभक्तिशारकुलशेखर योगिवागान् भक्ताङ्ग्रेण परकालयतीन्द्रमिष्टान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम् श्रीरङ्गमङ्गलनिधिं करुणानिधिवासम् श्रीवेङ्कटाद्रिशिखरालय कालमेघम् श्री अस्तिशैलशिखरोज्ज्वल पारिजातम् श्रीसन्नमानिशलसा इतिशैलदीपम् ஸ்ரீயப்பதியான சர்வேஸ்வரனாலே வளர்க்கப்பட்ட ஸ்ரீ வைஷ்ணவ சித்தாந்தமானது ஆழ்வார்கள் 12 ஏனைய ஆச்சாரியர்களை தன்னுள்ளே கொண்டுள்ளது. அதிலும் முக்கியமாக ஆழ்வாருடைய பாசுரங்களுக்கு ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் மிகவும் பிராதானியம் கொடுக்கப்படுகிறது. என்ன காரணம் என்றால், வேதத்தை அடிவொத்தி இருக்கக்கூடிய ஆழ்வார்கள் பாசுரம். வேதம் தமிழ் செய்த மாறன் என்று சொல்கிறோம். இருப்பினும் அதை காட்டிலும் மேம்பட்ட தன்மை கொடுப்பதற்கு என்ன நிலை என்றால், சம்ஸ்கிருத வேதமானது கொஞ்சம் சிரமமாத்தான் இருக்கும், புரிந்து கொள்வது கொஞ்சம் சிரமமா இருக்கும். அது மட்டுமல்லாமல் பகவான் மிக பெரியவன், அவன் நமக்கு எட்டாதவன். யதோவாசோ நிவர்த்தந்தே அப்பிராப்ய மனசா சகா ஆனந்தம் பிரம்மனோ வித்வான் என்று சொல்லக்கூடிய ஆனந்தம் என்கிற அப்படிப்பட்ட அந்த குணத்தையே அளவிட பார்த்தது, அளவிட முடியாமல் தானே இறங்கி வந்தது என்று தெரிவிப்பார்கள் சம்ஸ்கிருத வேதம். மிகவும் மேம்பட்டது என்று சொல்லும். ஆனால் திராவிட வேதமாக இருக்கக்கூடிய ஆழ்வாருடைய ஈரச் சொற்களானது, பகவான் எளியவன், பத்துடை அடியவர் கெளியவன், பிறர்களுக்கு அரியவித்தகன், மலர்மகள் விரும்பும் நம் மரும்பெறல் அடிகள், மற்றொரு கடவெண்ணை கலவினில் உறவிடையா கொண்டு எத்திரம் 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 என்று ஆழ்வார்கள் உருகி உருகி நின்பால் அன்பாயை நீராய் அலைந்து கரைய உருக்குகின்ற நெடுவாளே என்று சொல்லும்படியாக தன்னுடைய பக்தி ரூபாவன ஞானத்தாலே பூர்ணமாக உருகி உருகி பகவானுடைய பிரேமத்தாலே ஆழ்ந்து கிடக்கிறார்கள். இந்த மாதிரி ஒரு தன்மை சம்ஸ்கிருத வேதத்துக்கு பூர்ணமா இருக்குமான்னு தெரியாது, இருக்கலாம். ஆனாலும் பகவான் மிகவும் பிரீத்தி வைத்துக் கொண்டிருப்பது சம்ஸ்கிருத வேதத்தை காட்டிலும் திராவிட வேதத்தில் தான். அதற்காகத்தான் உற்சவத்தையே பண்ணுகிறான். அப்படிப்பட்ட திராவிட வேதமானது முக்கியமாக கருதப்படுகிறது. நம்மாழ்வாரின் 4 திவ்ய பிரபந்தங்கள், திருவிருத்தம், திருவாசிரியம், பெரிய திருவந்தாதி, திருவாழ்வழி என்று சொல்லக்கூடிய 4 திவ்ய பிரபந்தங்கள். அதிலே திருவாய்மொழி என்பது சாமவேத சாரமாகவும், மேற்கொண்டு துவயத்தின் அர்த்தத்தை பூர்த்தமாக தெரிவிக்க வந்ததாகவும் தெரிவிக்கிறார்கள் நம்முடைய பூர்வாச்சாரியர்கள். ஆழ்வாருடைய திருவுள்ளமும் அதேதான். அதற்கு தகுந்தாற்போலே அந்த திருவாய்மொழியை அனுபவிப்பதற்காக இன்று முதல் நாம் காத்து கொண்டிருக்கிறோம். இன்றைய நாள் வாய்த்ததே பகவானுடைய பரிபூர்ணமான அனுகிரகம், ஆழ்வாருடைய கட்டாட்சம் என்றுதான் சொல்ல வேண்டும். கடந்த 4 நாட்களுக்கு முன்னாடி ஆழ்வாருடைய திருவடிவாரத்திலே நாம் இருந்தோம். ஆழ்வாருடைய பரிபூர்ணமான அனுகிரகத்தை பெற்றோம். பெற்ற பிறகு அங்கேயே ஆழ்வார் கோடிட்டு காட்டினார் திருவாய்மொழியை ஆரம்பிக்க வேண்டும் என்று.
அது எங்கு தெரிவித்தார் என்றால், திருத்தொலைவில்லி மங்கலத்திலே நமக்கென்று ஒரு மணி அவகாசம் கொடுத்து தன்னுடைய பிரபந்தத்தை பற்றியும் தன்னுடைய பெண்ணான தன்மை ஏறிட்ட கொள்கையும் ஆழ்வார் நடத்தி காட்டினார். அதையே முன்னோட்டமாக வைத்துக் கொண்டு ஆழ்வாருடைய பரிபூர்ண அனுகிரகம் இருக்கிறபடியாலே அந்த ஆழ்வாருடைய திருவடியாக இருப்பவர் யாரு? சுவாமி ராமானுஜர். அந்த ராமானுஜர் அனுகிரகத்தாலே இன்றைய தினம் தொடங்கி சில வருஷங்களுக்கு நல்லா இதை கோடிட்டு தெரிஞ்சுக்கணும். ஆரம்பிச்ச உடனே முடிஞ்சிருவா சுவாமி? சில வருஷங்களுக்கு இதை நம்ம பார்க்க போறோம். இருப்பினும் இந்த நாள் ஆழ்வார் அனுகிரகம்னு சொன்னேன், ராமானுஜருடைய பரிபூர்ணமான கட்டாட்சம்னு சொன்னேன், ஆழ்வாருடைய திருவடிஜன ராமானுஜர். அப்படி இருக்கச்சது இந்த நாளுக்கு என்ன சுவாமி? சைத்திர மாசம் திருவோண நட்சத்திரம் இன்றைய நன்னாள். சித்திரை திருவோணம். சித்திரை திருவோணம் என்பது திருவல்லிக்கேணி பார்சாதி எம்பெருமான் இன்றைய தினம்தான் அவனுக்கு தீர்த்தவாய். கடந்த 9 நாட்களாக உற்சவங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இன்றைய தினம் உற்சவம் உண்டு. அந்த உற்சவத்திலே இன்றைய தினம் தீர்த்தவாரி உற்சவம், ஆச்சரியமான உற்சவம். அந்த உற்சவ நன்னாளிலே நாம் ஆரம்பித்திருக்கிறோம். இதுக்கு என்ன விசேஷம் என்றால், ஆழ்வார் கட்டாட்சம்னு சொன்னேன், ராமானுஜர் அனுகிரகம்னு சொன்னேன். ஆனால் ராமானுஜர் அனுகிரகம் பெற வேண்டும் என்றால் அந்த ராமானுஜர் வேறல்ல, பார்த்தசாரதி எம்பெருமான் வேறல்ல. எந்த பார்த்தசாரதி இந்த திருவோண நன்னாளில் தீர்த்தவாரி கண்டறிகிறானோ அந்த பார்த்தசாரதி எம்பெருமானே நாமே வந்து அவதரிக்கிறோம் என்று சொன்னபடியாலே சோமாசி ஆண்டானுக்கு. அதனால பார்த்தசாரதி வேறல்ல, சுவாமி ராமானுஜர் வேறல்ல. அவருடைய தீர்த்த நன்னாளிலே, அந்த தீர்த்தவாரி நன்னாளிலே ராமானுஜர் அனுகிரகம் என்ன, ஆழ்வாருடைய கட்டாட்சம் என்ன ஏற்கனவே கடிச்சுடுத்து 4 நாளுக்கு முறைய. அவருடைய அனுகிரகத்தாலே நாம் இன்றைய தினம் தொடங்கி இதை பரிபூர்ணமான அனுபவிக்க வேண்டும் என்று திருவள்ளம் அந்த பெரிய பிராட்டியார் பெரிய பெருமாளுடைய அனுகிரகத்தாலும், பெருந்தேவி தாயார் தேவப்பெருமாளுடைய அனுகிரகத்தாலும், அலமேலமங்கத்தாயார் சீனிவாச பெருமாள் அனுகிரகத்தாலும், எதிகிரி நாச்சியார் சமேத ஸ்ரீ செல்லநாராயண பெருமாள் அனுகிரகத்தாலும், ருக்மணி நாயிகா சமேத ஸ்ரீ பார்சாதிய பெருமாள் அனுகிரகத்தாலும், பரிபூர்ணமான அனுகிரகத்தாலும் இதற்கு மேற்கொண்டு ஆழ்வார்கள் என்ன, பூர்வாச்சாரியர்கள் நாதமணி தொடக்கமான பூர்வாச்சாரியர்கள் என்ன, முக்கியமாக ராமானுஜருடைய அனுகிரகம். ஏனென்றால் அவர்தான் இதத்தாய் ராமானுஜன், ஈன்ற முதல் தாய் ஷடகோபன். அதை வளர்த்தவர் யார் என்றால் சுவாமி ராமானுஜன். அந்த வளர்த்த ராமானுஜ அனுகிரகத்தாலும் இன்றைய தினம் தொடக்கமாக நாம் இதை அனுபவிக்க தகுதியை படைத்தவர்களாக இருக்கிறோம். இருப்பினும் இதை நிர்விக்னமாக பூர்த்தி பண்ணி கொடுக்க வேண்டுமே. நம்மால் இது ஆகக்கூடிய செயலா? இது பெரிய சாகச செயல், சாமானிய செயலே இல்லை. ஏதோ அடியன் சொல்ல வந்துட்டேன்றதுக்காக யோக்கியதை படித்திருக்கு போல் இருக்கு, நல்ல வித்வத் இருக்கு போல் இருக்கு அப்படின்னு யாரும் நினைக்க வேண்டாம். எந்த வித்வத்தும் கிடையாது, எந்த யோக்கியதையும் கிடையாது. ஆழ்வாருடைய திருவடி பலம், மற்ற இதுவும் கிடையாது. அந்த திருவடியை சேவிச்சிருக்கேன். அந்த திருவடிக்கு ஒரு மகிமை உண்டு. என்ன மகிமை என்றால், யார் போய் சேவித்தாலும் அனுக்கிரகம், பரிபூர்ணமான அனுக்கிரகம் பண்ணக்கூடிய திருவடி. மேவினே அவன் பொன்னடிமை மெய்யே. அப்படிப்பட்ட ஆழ்வாருடைய அனுக்கிரகத்தாலும், அந்த ஆழ்வாருடைய திருவடி வாரத்தில் இருக்கக்கூடிய ராமானுஜருடைய பரிபூர்ணமான கட்டாட்சத்தால் தான் இது நடக்கிறதே தவிர, ஏதோ சொல்ல வந்துட்டார், இவருக்கு ஏதோ யோக்கியத்தை இருக்கு போல் இருக்கு. ஒரு யோக்கியத்தையும் கிடையாது. நீசனேன் நிறைவொன்று விலேன். அப்படிப்பட்ட நீச்சத்தமே இருக்கக்கூடிய அடிகள் ஏதோ அந்த ராமானுஜர் சம்பந்தத்தை பெற்றிருக்கிறோம். அந்த சம்பந்த வழியாக அவருடைய திருவடி வாரத்திலேயே
அடியனுடைய ஆச்சாருடைய கட்டாட்சத்தாலே ஏதோ அவர் சிறிது கொடுத்திருக்கார் பொக்கிஷத்தை. அந்த பொக்கிஷத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறேன். கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கணும். அது என்னமோ தெரிஞ்சுட்டு வந்து சொல்லிட்டு இருக்கேன், யாரும் நினைக்க வேண்டாம். அந்த மாதிரி கிடையாது, அடியேன் கிடையாது. மற்றவாள் இருக்கிறதோ தெரியல, எந்த யோக்கியத்தையும் அடியேன் கிடையாது. ஏன் இல்லைன்னு சொல்றேன்னா, அப்படிப்பட்ட நீசனே நிறைவொன்றுவில்லை என்று நம்மாழ்வாரை தெரிவிக்கிறார். அவரே அந்த மாதிரி தெரிவிக்கும் போது நமக்கு ஏதாவது யோகத்தை உண்டான ஒரு யோகத்தை கிடையாது. இப்ப சொல்ல வந்திருக்கிற சுவாமின்னா, அவருடைய அனுகிரகத்தால, அவருடைய திருவி பலத்தாலே, அவருடைய கடாட்சத்தால ராமானுஜர் நிச்சயம் இது கடைசி இதை நிறைவேற்றி கொடுப்பார். இங்கே பரிபூர்ணமான திட அத்தியவசாயம். அதனால சொன்னமே தவிர ஏதோ இவருக்கு நல்லா சொல்லுவார் போட்டுக்கு, இவருக்கு எல்லாம் தெரியும் போட்டுக்கு அந்த நினைவை தேவையில்லை. நிச்சயமா எதுவும் தெரியாது. ஆனாலும் வந்திருக்கோம்னா அது பகவானுடைய அனுகிரகம், ஆழ்வாருடைய கட்டாட்சம் என்று சொல்லணும். இதை நிர்விக்னமாக நிறைவேற்றி கொடுக்க வேண்டும். அந்த திவ்ய தம்பதிகளுடைய திருவிழை பிரார்த்தித்துக் கொண்டு எத்தனை வருஷங்களோ தெரியாது, எத்தனை மாதங்களோ தெரியாது, இருந்தாலும் அனுபவத்தை நமக்குத்தானே அவர்கள் கொடுக்கிறார்கள். தாங்களும் அனுபவிக்கிறார்கள், நம்மையும் அனுபவிக்க வைக்கக்கூடார்கள். அப்படிப்பட்ட ஆச்சரியமான இந்த பகவத் விஷயம் என்று சொல்லக்கூடிய இந்த திருவாவடியை தலை கட்டி கொடுக்க வேண்டும் என்று முதலிலே பெரிய பெருமாள் என்ன, ஏனைய பெருமாள் என்ன, ஆழ்வார் ஆச்சார் என்ன, அவருடைய திருவடிகளே அடியவுடைய பிரணாமத்தை பரிபூர்ணமாக தெரிவித்துக் கொண்டு, அவர்களை தவிர மற்றொரு கதி கிடையாது இதை நிறைவேற்றிக் கொடுப்பதற்கு தெரிவித்துக் கொண்டு அடியேன் இப்பொழுது விஷயத்துக்கு வருகிறேன். இதுல பகவத் விஷயம் என்று பெயர் இதற்கு. இதுக்கு பகவத் விஷயம் என்று பெயர். பகவத் விஷயம் என்றாலே நேரே திருவாயுமொழி கடை என்பது வழக்கம் அல்ல. கொஞ்சம் அடைய நிதானமா சொல்றேன். என்ன விஷயம் நம்ம கேட்டுருக்கோம், கேட்டுன்ட்டு அதுக்கப்புறம் நம்ம என்னென்ன பண்ணணும். பகவத் விஷயம் நேர திருவாயுமொழி என்பதல்ல, அதற்கு முன்பாக தனியன்கள் இருக்கு. தனியன் வியாக்கியானத்தோடு அனுபவிக்கணும். அதற்கு மேற்கொண்டு திருப்பல்லாண்டு வியாக்கியானத்தோடு அனுபவிக்கணும். அதன் பிறகு அது 12 பாசனங்கள். அதன் பிறகு கண்ணிடம் சிறுத்தாமருக்கு அதை அனுபவிக்கணும். அதன் பிறகு திருவாய்மொழி 1102 பாசனங்கள் அனுபவிக்கணும். அதன் பிறகு ராமானுஜ 108 பாசனங்கள் அனுபவிக்கணும். இது இத்தனையும் சேர்ந்ததும் ஒரு சம்புட்டம்னு பேர். இது இத்தனையும் சேர்ந்தது ஒரு சம்புட்டம்னு பேர். அப்படின்னா மொத்தமும் சேர்ந்தாதான் இதுக்கு பகவத் விஷய காலக்ஷேபம்னு பேர். பகவத் விஷய காலக்ஷேபம் என்றால் சாமானியம் என்னென்ன திருவாய்மொழின்னு சொல்லுவா. திருவாய்மொழி உண்டு, ஆனா அதோடு திருப்பல்லாண்டு என்ன, அதே போல கணினி சிறுத்தாம்பு என்ன, ராமானுஜ நூற்றந்தாதி என்ன, புதுத்தனியன்கள் என்ன, நம்பிள்ளையுடைய அவதாரிகை, ஆச்சரியமான அவதாரிகை. முதல் சியப்பதிப்படி, 2ஆம் சியப்பதிப்படி, 3ஆம் சியப்பதிப்படி, அது அவதாரிகை என்ன, இதையெல்லாம் சேர்ந்ததுதான் பகவத் விஷயம் என்று சொல்லப்படுகிறது. ஆகையால் இது எத்தனை நாள் சுவாமி ஆகும், எத்தனை மாசங்கள் ஆகும்? சாமான்யமா அந்த காலம் ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி அடியை தெரிவிக்கிறது. 100 வருஷத்துக்கு முன்னாடி இது ஒரு வருஷத்துல முடிக்கக்கூடிய ஒரு தன்மை என்பது இருந்தது. இந்த திருவாய்மொழி காலக்ஷேபத்தை, அதாவது பகவத் விஷயம் காலக்ஷேபத்தை ஒரு வருஷத்துக்குள்ள முடிக்கலாம் என்கிற ஒரு நிலை இருந்தது. ரஞ்சியர் 100 தடவை பகவத் விஷய காலக்ஷேபம் பண்ணியிருக்கார். இப்ப 100 தடவை பண்ணியிருக்காருன்னா, ஒரு தடவை பண்றதுக்கு ஒரு வருஷம் ஆயிடுச்சுன்னா அப்ப 100 வருஷம் பண்ணியிருக்கவே சுவாமின்னா, அவளுக்கெல்லாம் 3 மாசம் 4 மாசம் கிட்டு போயிடும். அந்த அளவுக்கு ஞானம் இருக்குது அங்க. இன்னைக்கு அந்த ஞானம் கிடையாது முதல்ல. 2வது, இது பண்ணணும்னாலே அவ்வளவு தூரம் நம்மளால முடியுமா? ஒரு வருஷத்துக்கு முடிக்க முடியும்னா குறைஞ்சது ஒரு நாளைக்கு 5 மணி நேரம் காலக்ஷேபம் இருக்கணும். அப்படின்னால் கார்த்தால 2 மணி நேரம் காலக்ஷேபம், சாயங்காலம் 2 மணி நேரம் காலக்ஷேபம், 2 மணி நேரம் காலக்ஷேபம். அந்த மாதிரி வைத்துக் கொண்டால் ஏதோ ஒரு வருஷத்துக்குள்ள இந்த சாத்துமறையை, பகவத்கீதை சாத்துமறையை பண்ணலாம்னு நினைக்கலாம். அது முடியுமான்னா இன்றைய தின காலகட்டத்திலே சொல்பவராலையும் முடியாது, கேட்பவராலையும் முடியாது. ஏன் சொல்றேன்னா, சொல்பவரும் சொல்லி 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் சொல்லணும்னா சமமா தான் இருக்கும். அந்த காலத்துல அந்த அளவுக்கு அவளுக்கு பலம் இருந்தது.
பக்கபலம் ஆழ்வாராச்சோடைய பரிபூர்ணமான கட்டாட்சம் இருந்தது. நல்லா சொன்னார். கேட்கிறவாளுக்கு அதே பலம் இருந்தது. கேட்டு இருந்தா சரி சுவாமி, இப்ப இன்னைக்கு 5 மணி நேரம் சொல்ல முடியாதுன்னா அதெல்லாம் சொல்லவே முடியாது. ஏன்னா காலக்ஷேபம் கேட்கணும்னாலே இந்த நிலைக்கு வரணும்னா சமமா தான் இருக்கும். அதனால குறைஞ்சபட்சம் அப்படின்னு சொல்லிட்டு குறைஞ்சபட்சம் 3 வருடத்துக்கு மேலதான் ஆகும். இப்பயே நீங்க ஜாகிரதை படுத்திரு. ஏன்னா ஆரம்பிச்ச உடனே ஆயிடுச்சா சுவாமி என்னைக்கு சாத்தமர அப்படின்னு கேட்கப்பட பெரிய விஷயம். பகவத் விஷயம்ன்றது சாமானிய விஷயம் இல்லை. அதனால குறைஞ்சபட்சம் அப்படின்னு சொல்றது குறைஞ்சபட்சம் ஒண்ணுமில்லாத இந்த ஸ்ரீவச்சன பூஷணத்துக்கு 3 வருஷம் எடுத்து அப்படி இருக்க செய்தே குறைஞ்சபட்சம் 3 வருஷம் ஆகும். சரி, இப்ப யாரெல்லாம் இதை கேட்கலாம்? இதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு கடைசியில விஷயத்துக்கு வரேன். யாரெல்லாம் இதை கேட்கலாம்? இதை கேட்பதற்கு, இந்த காலக்ஷேபம் கேட்பதற்கு யாருக்கு யோக்கியத்தை, யாரெல்லாம் கேட்கலாம் அப்படின்னா அனைவரும் வரலாமா சுவாமி? எல்லாரும் வந்து கேட்கலாமன்னா ஆசையுடையோர்கள் எல்லாம் கேட்கலாம். யாரு வேணா கேட்கலாமா? ஆசை யாருக்கெல்லாம் இதுல பிரீத்தி இருக்கோ அத்தனை பேரும் கேட்கலாம். ஆனால் ஒரே ஒரு நிபந்தனை உண்டு. கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கோ. ஒரே ஒரு நிபந்தனை உண்டு. யார் வேணா கேட்கலாம். அதுல ஒன்று மட்டும் உண்டு. ஆழ்வாவுடைய திவ்ய பிரபந்தங்கள் ஆகட்டும், ஆழ்வாவுடைய திவ்ய பிரபந்தங்களை வியாக்கியானம் கேட்பதாகட்டும், அதாவது திவ்ய பிரபந்தங்களை கற்பதற்கும் திவ்ய பிரபந்தங்கள் காலக்ஷேபம் கேட்பதற்கும் இதற்கு ஒரு நியதி ஒன்று வைத்திருக்கிறார்கள் நம்முடைய முன்னோர்கள். என்ன நியதி என்றால், தீயில் பொழிகின்ற செஞ்சுடராடி திகழ்திரு சக்கரத்தின் கோயில் பொழியாலே ஒத்துண்டு நின்று குடிகுடியாற் செய்கின்றோம் என்கிற நியதி. திருவாடி திருசங்கு திருவிலச்சனை பஞ்சசம்ஸ்காரம் தாபகா புன்றகா ததாநாமகா மந்த்ரோ யாகஸ்ய பஞ்சமகா என்று சொல்லக்கூடிய அந்த பஞ்சசம்ஸ்காரம் பெற்றிருக்க வேண்டும் என்று ஸ்பஷ்டமா இதுக்கு பிரமாணம் சொல்லியிருக்கு. நாம என்னமோ நினைக்கிறோம், புஸ்தகம் தமிழ் தானே சுவாமி, நான் தமிழ்நாட்டில் தான் இருக்கேன், அந்த புஸ்தகத்தை எடுத்து நான் வாசிக்கிறேன்னா அவ்வளவு தூரம் சம்பிரதாயத்தில் அது ஒத்துக்கொள்ளப்படவில்லை. ஆச்சாரியனுடைய சம்பந்தம் இருக்கணும், பஞ்சசம்ஸ்காரம் ஆயிருக்கணும் தெரிவிக்கிறது. அது ஒண்ணு பஞ்சசப்தம் ஆயிருந்தணும். அந்த ஒரு விதியை தவிர மற்ற எதுவும் கிடையாது. அந்த ஒரே ஒரு விதிதான். என்ன விதினா ஆச்சாரிய சம்பந்தம் பெற்றிருக்கணும். அப்பனா ராமானுஜ சம்பந்தம் பெற்றிருக்கணும். அந்த விதியை தவிர மற்றொரு விதி இருக்கு. வேற என்ன ஆசை இருந்தா போடும். ஆசையுடையோர்க்கெல்லாம் ஆரியர்கள் கூறும் என்று பேசி வரம்பரித்தான். யாருக்கெல்லாம் ஆசை இருக்கோ அவர்கள் அத்தனை பேரும் இதுல வரலாம். அது பெண்கள் என்ன, பேதையர்கள் என்ன, ஆண்கள் என்ன, யார் வேணாலும் இது பண்ணலாம். ஆனால் ஒரே நிபந்தனை என்ன? விதி. இது விதின்னு சொல்ல முடியாது, ஆசைதான். அது ஆசையோடு இது விதிக்கல சொல்லல. விதின்னா அது சட்டம்னு வந்துடுறது. சட்டத்தோடு இடையே சொல்ல, பிரீத்தியோடு சொல்லிட்டு இருக்கேன், ஆசையோடு சொல்லிட்டு இருக்கேன். ஆசையா ராமானுஜ சம்பந்தம் பெற்றுக்கொண்டு வந்தால் இதுக்கு வாழ்ச்சி. ஏன் சொல்றேன்னா பஞ்சசம்ஸ்காரம் ரொம்ப முக்கியம். ஏனென்றால் ஆழ்வார் பாசுரம் என்றாலே அவரவர்கள் தங்கள் விதியை உணர்ந்து கொண்டு செயல்படணும். ஆழ்வார் பாசுரங்கள் மற்றதை போல அல்ல. ஏதோ அவரவர்கள் நாடகத்துல ஏதோ கதையெல்லாம் எழுதுறா, அவரெல்லாம் பாட்டெல்லாம் எழுதுறா, அந்த பாட்டு போல அல்ல. இது ஒவ்வொரு சப்தத்துக்கும் உயிர் உண்டு. அது மட்டுமல்ல, அந்த பாசுரத்துக்குள்ளே பகவான் எழுந்தருளி இருக்கிறார். ஒவ்வொரு சப்தத்துக்குள்ள பகவான் எழுந்தருளி இருக்கிறார். ஆகாதான் எந்தெந்த சப்தம் சொல்லும் போது நம்ம சேவிக்கிறது காரணம் பகவான் உள்ளுக்குள்ள இருக்கார். எப்படி பாகவதத்துக்குள்ளே பகவான் இருக்கிறேன்னு சொன்னாரோ அதே போல ஆழ்வாருடைய பாசுரம் பகவான் இருக்கிறபடியாலே அதுக்குண்டான கௌரவம் என்னமோ அந்த கௌரவத்தை நம்ம கொடுத்துதான் ஆகணும். அந்த கௌரவம் ஒண்ணு மேல ஒரு வஜ்ரம் இருக்கு, வைரம் இருக்கு. அந்த வைரத்தை அதுக்குண்டான ஒரு பெட்டியை போட்டுதான் அது கௌரவமா இருக்கும். அது நடுமொத்தத்துல கொண்டு வந்து சேர்த்து ஏதோ ஒண்ணுமில்லாத ஒரு காய்கத்தத்துல அதை மடிச்சு கொடுத்தோம்னா ஏதோ பொட்டலம் கட்டுற மாதிரி கண்டிச்சனா அதுக்குண்டான கௌரவத்தை அது அவமானப்படுத்துற மாதிரி அர்த்தம். அதை போல இது ஆழ்வாடி வாசம் வஜ்ரத்தை போல, வைரத்தை போல. அது மட்டுமல்ல, பகவான் இந்த ஆழ்வாவுடைய பாத்திரத்தை அத்தனை தருவம் ஆதரிக்கிறார். அதை தேடித்தான் இவன் போகிறான். சம்ஸ்கிருத வேதம் அப்படி அல்ல. சம்ஸ்கிருத வேதம் தான் ஆழ்வார் பகவானை தேடிக்கொண்டு வருகிறதே தவிர அதே அந்த பகவான் சிவன் நாராயணனே
ஆழ்வாருடைய ஈரச் சொற்களாக இருக்கக்கூடிய அந்த திராவிட வேதத்தை கிடைக்குமா கிடைக்குமா துழைக்குமான்னு முன்னாடி போக அதை தேடிக்கொண்டு போகக்கூடிய ஒரு தன்மை இருக்குன்னா எத்தனை கௌரவம் கொடுத்திருக்கான் பகவான். அந்த கௌரவத்தை நாம மதிப்பிடணும். அது மதிப்பிடலன்னா என்ன பண்றதுக்கு? நிச்சயமாக நம்முடைய பஞ்சசம்ஸ்காரங்கள் என்னவோ அது அவசியம் பண்ணிக்கொள்ள வேண்டும். ஏன்னா ஆழ்வார்கள் பாசுரங்கள் ஆனபடியாலே. ஆனா அதை தவிர வேற நிர்பந்தமே இதுல கிடையாது. ஆசை இருக்கணும், பிரீத்தி இருக்கணும். நன்னா பிரீத்தி இருந்துச்சுன்னா நன்னா பண்ணலாம். மேலும் இது விதி கிடையாது. அடைய இப்ப சொன்னேன், ஓ இப்படி பண்ணினாதான் இப்படி பண்ணதான் போல் இருக்கு சுவாமி அப்படின்னு. இது விதி இல்லை. ஆசையா அடைய தெரிவிக்கிறேன், பிரீத்தியா தெரிவிக்கிறேன், பிரேமமா தெரிவிக்கிறேன், ஆசையாக தெரிவிக்கிறேன். ஏன்னா விதின்னு வந்துட்டு என்னைக்குமே பள்ளிக்கூடத்துக்கு போச்சு முதல்ல விதின்னு சொல்லலாம், அப்புறம் நிச்சயமே விதியோட போக முடியாது, பிரீத்தியோட போயிட்டு இருக்கோம். அதே போலதாங்க விதி அல்ல ஆசையான விதிக்கப்படலை, ஆசையோடு. ஏன்னா பூர்வாச்சாரம் இப்படிதான் அனுபவிச்சிருக்காரு. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஆசையோடு பிரீத்தியோடு அனுபவித்திருக்காரு இல்லையா? அதனால அதற்குரிய பெருமையை நம்ம கொடுக்கணும். இந்த பிரபந்தமா என்னைக்குமே புஸ்தகத்துல கையில எடுத்து வச்சுக்கோ, கிரந்தத்தை கையில எடுத்தாலே அதுக்கு ஒரு ஆசனத்தோடு இதை வைக்கணும். அப்படியே எடுத்து கீழே வைக்கப்படாது. அநேகமா சேவா காலத்துல சில பேர்லாம் சேவிச்சுட்டு இருப்பா. சேவிச்சுட்டு இருக்காச்சே காலை நீட்டுண்டு கையை நீயே பார்த்துட்டு இது ஆதரவே இல்லாம அது உதாசீனப்படுத்துறது, புஸ்தகத்தை அப்படியே எடுத்துக்கிட்டு இந்த பக்கம் வச்சுடுறது. நம்ம வார சஞ்சிகையில வந்துட்டு இருக்கணும், வாரத்துக்கு ஒரு புஸ்தகம். அந்த மாதிரி புஸ்தகம் இது அல்ல. இந்த புஸ்தகத்துல பகவான் பரிபூர்ணமா எழுதியிருக்கார். ஆழ்வாடிய திருவுள்ள கருத்து அந்த கிரந்தங்கள் தான். அதுக்குண்டான கௌரவம் கொடுக்கணும்னா அதான். அப்ப பஞ்சசம்ஸ்காரத்தை அதுதான் இருக்கும் பலிக்கும். ரெண்டாவது, நம்ம கேட்கக்கூடிய அந்த சப்தங்களாகட்டும் காலக்ஷேபங்களாகட்டும் பஞ்சசம்ஸ்காரம் பண்ணிண்டாதான் அது தரிக்கும், தளிக்கும், நிற்கும், நிலை நிற்கும். அதனால அப்படி பஞ்சசம்ஸ்காரம் இல்லாமல் கேட்டா என்ன சுவாமி ஆகும்? இல்ல பஞ்சசம் எல்லாம் கேட்டேன்னா பிரணவம் இல்லாம திருமந்திரம் சொன்னா இப்படி, ஓம்காரம் இல்லாம திருமந்திரமே இல்லையே. நமோ நாராயணாய அப்படி சொன்னா என்ன அர்த்தம்? அது பிரயோஜனம் இல்லையே. பிரணவத்தை சேர்த்துதான் சொல்லணும். பிரணவத்தை சேர்க்காம சொன்னா என்ன ஆகுறதுனா அது பிரயோஜனம் இல்லையே. அதைத்தான் திருவெங்காழ்வார் தெரிவிக்கிறார் தன்னுடைய பாசுரத்திலே. நானும் சொன்னேன் நமனும் உறவின் நமோ நாராயணமே. அவர் பாருங்க ஓம்காரத்தை எடுக்க பாருங்க. ஏன் ஓம்காரத்தை எடுக்கலன்னா இதை யாராவது தவறா பயன்படுத்துவா என்கிற ஒரு இலையில தான் நானும் சொன்னேன் நமனும் புறவன் நமோ நாராயணன் தெரிவிக்கிறார் இல்லையா? அந்த அர்த்தம் திருவெங்கியாளர் சொல்லினார். அதனால்தான் பிரணவத்தை மறைச்சிட்டார், நேரடியா சொல்லல. பதில் பார்த்து ஆடினேன் பாடி வருந்தினேன் மனத்தால் அந்த இதிலேயே நான் கண்டு கொண்டேன் நாராயணா என்றும் நாமம் தெரிவிக்கிறார் இல்லையா? அந்த நான் கண்டு கொண்டேன் என்ற நிலையில அங்க சொன்னதே இதுதான். என்ன தெரிவிக்கிறாங்க? பிரணவத்தோடு சேர்த்து சொல்லவே இல்லை. பிரணவத்தோடு ஏன்னா யாரு கண்ட பேருடைய வாய்க்கு போயிடுச்சதா அது தப்பா வரும். மந்திரத்துக்கு உண்டான கௌரவம் கொடுக்கிறோமனோ மந்திரத்திலும் மந்திரத்துக்குள்ளீடான வஸ்துவிலும் மந்திர பிரதமான ஆச்சாரியின் பக்கத்திலும் பிரேமம் கனக்க உண்டானாலும் தெரிவிக்கிறார் லோகாச்சாரி. அப்படி இருக்கச்சே அந்த மந்திரத்தை பேணி காப்பதன் முக்கியம். திருவாய்மொழி பெரிய மந்திரம், துவயமகா மந்திரம். பெரிய திருமந்திரத்தை காட்டிலும் துவயத்துக்குத்தான் ஏற்றம். அந்த துவயமே தான் திருவாய்மொழி, அந்த துவயமே தான் திருவாய்மொழி. ஆக இது எப்படிப்பட்டது? நம் தமிழ் பிரபந்தம், நமாம்யகம் திராவிட வேதசாகரம், நம்முடைய தமிழ் பிரபந்தம், செந்தமிழ் பிரபந்தம். திருவாய்மொழி கேட்கிறோம்னாலே பூர்வாச்சாரிய பரம்பரை வந்தது என்பதற்காக கேட்கலாம். என்ன பாருங்க, திருவாய்மொழி கேட்கணும்னா எதனால சுவாமி கேட்கணும்? பூர்வாச்சாரிய பரம்பரையில வந்திருக்கு. என்னைக்குமே நாம புதுசா கற்பிப்பதை காட்டிலும் நம்முடைய முன்னோர்கள் எது அனுஷ்டானத்தில் கொண்டு வந்தாலும் அதான் பிரதம். மேலையார் செய்வனகள் வேண்டுவன கேட்டியேல் ஆண்டாவே தெரிவிக்க பாருங்க. என்ன முன்னோர்கள் எதை பண்ணியிருக்கோ அதைதான் நம்ம அனுஷ்டானத்தை கொண்டு வரணும். இல்லையா சுவாமி? சாஸ்திரம் இப்படி சொல்லியிருக்க, சாஸ்திரம் என்ன சொல்லியிருந்தாலும் சிஷ்டாச்சாரம் பிரதானம், அதனாலேயே கேட்கலாம். ரெண்டாவது, தமிழ்ல ஆசை இருக்கணும். சில பேர் தமிழ் விரகரா இருப்பார். ஆனா நம்ம சம்பிரதாயத்துல வியாக்கியானத்தை நம்ம பூர்வாச்சாரர் கொடுத்த அந்த பிராதானியத்தை, இது தமிழ் பாஷையாச்சு திராவிட பாஷையாச்சு, அதுக்கு அவ்வளவு தூரம் பிராதானியம் கொடுக்கப்படவில்லை. ஏனென்றால் அவர்கள் அனுபவம், ஆழ்வார்கள் எந்த அனுபவத்தை அனுபவித்தார்களோ அந்த அனுபவத்தின் மேலேயே அவர் போயிட்டாலும் தவிர
இதுக்கு இந்த பாஷைக்கு உண்டான இது இல்லைன்னு கொடுக்கலன்னா இல்லைன்னு அர்த்தம் இல்ல, அது இருக்கவே இருக்கு. ஆனா ஆழ்வாரோட அனுபவம் பிரதானம் இல்லையா, அது ஒண்ணு. அதுக்கு மேல இலக்கியத்தில் நிறைய விருப்பம் இருக்குமோனா, சில பேருக்கு தமிழ் பிரபந்தம்னு விருப்பம் இருக்கும், சில பேருக்கு திருவாய்மொழி பூர்வாச்சார பரம்பரை வந்திருக்கு அதனால கேட்கலாம்னு விருப்பம் இருக்கும், சில பேருக்கு தமிழ்ல ஆசை இருக்குன்னு விருப்பம் இருக்கலாம், சில பேருக்கு இலக்கியத்தில் விருப்பம் இருக்கும். ஓ இப்படிப்பட்ட இலக்கியம் மாதிரி இருக்கே அப்படின்னு அந்த இலக்கியத்தில் விருப்பம் இருக்கணும், அதனாலையும் கேட்கலாம். அதற்கு மேல இன்னொன்னு திவ்ய தேச வைபவம். இந்த இடத்துல திவ்ய தேசம் திருவாரூர் நிறைய திவ்ய தேசங்கள் இருக்கு. அந்த திவ்ய தேச வைபவம் வேணும்னா அதற்காக கேட்கலாம். வரலாற்று செய்திகள் நிறைய இருக்கு. எத்தனை ஐதீகங்கள் ஒன்னா ரெண்டா, அத்தனை ஐதீகங்களா அதனாலும் கேட்கலாம். அடுத்தது கடைசியாக வியாக்கியானத்தில் என்னென்ன செய்திகள் வருது அதனாலையும் கேட்கலாம். அப்ப எதில் விருப்பம் இருக்கோ அந்தந்த விருப்பத்துக்கு தந்தாப்புல பகவத்கீதை காலட்சேபம் நன்னா கேட்கலாம். இரண்டாவது பகவத்கீதை காலட்சேபம் என்பது மேடை போட்டு கொண்டு சொல்லக்கூடிய விஷயமே கிடையாது. சொன்னோம் பஞ்ச சம்ஸ்காரம் படிக்கணும்னு, இப்ப மேடை போட்டு கொண்டு போகக்கூடிய விஷயமே கிடையாது. ஏன்னா இப்ப இவ்வளவு தூரம் அடைய சொல்லிட்டு இருக்கிறோம், இதுவே சரியானது சரியில்லைதான். அது நேரடியா விஷயத்துக்கு வர படி இவ்வளவு தூரம் இந்த நெட்ல உட்காந்து பேசிட்டு இருக்கோம், கேட்டு இருக்கோம், அவ எல்லாரும் கேட்டு இருக்க அடியன்னு சொல்லிட்டு இருக்கேன். இது இவ்வளவு தூரம் சரின்னு சொல்ல முடியுமான்னா இது சரின்னு சொல்ல முடியாது. அப்ப இன்றைக்கு சுவாமி பண்றேன்னா வேற வழி இல்லையா. உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசை இருக்கு, அடியனுக்கு சொல்லணும்னு ஆசை இருக்கு, எல்லாரும் ஒரே இடத்த சேருவதற்கு உண்டான வாய்ப்பு இல்லை. அந்த காலம்னா அந்த விஷயமே வேறு, இப்ப அந்த வாய்ப்பு கிடையாது. இந்த மாதிரி வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதே நேரத்துல நம்மால ஆணமுட்டும் நம்மால ஆந்தனையும் என்ன பண்ணணும்னா இதற்கு சஞ்ச சம்ஸ்காரம் பண்ணி கொண்டு இவருக்கு ஓரளவுக்கு நம்மளால கடைபிடிக்கக்கூடிய ஒரு தன்மையே இருந்துட்டு இருக்கணும். அது சொல்ல இதுக்கு சொல்ல வந்தேன்னா அப்ப இவ்வளவு தூரம் சொல்லலாமான்னா கூட இருந்தனும். இந்த நாட்கள்ல ஏதோ தெரிஞ்சுக்கணும் பல பேருக்கு ஆசை இருக்கு இல்லையா, அதனால சொல்ல வேண்டிய நிர்பந்தம் ஏற்படுது. யாரெல்லாம் வரலாம்ன்றதை என்ன பார்த்திருக்கோம், யாரெல்லாம் வரலான்றதை பார்த்தோம், எப்படி வரலான்றதையும் பார்த்தோம், எப்படி வரணும்னு அடியன் சொல்லல, எப்படி வந்தால் நன்னா இருக்கும்னு அடியன் சொல்லியிருக்கேன். என்ன புரிஞ்சுக்கணும், எப்படி வரணும் சமாசனம் பண்ணி வரணும் வாஸ்துவம் தான், ஆனா எப்படி வந்தா நன்னா இருக்குன்னு அடி சொல்லியிருக்கேன், எப்படி வரணும்னு அடியன் சொல்லல. ஏன்னா இந்த நிலையில இருக்க செய்தே இதைதான் அடிய முதல்ல விண்ணப்பம் பண்ண. அப்ப அவரவருடைய திருவுள்ளத்துப்படி ஆழ்வாடிய திருவுள்ளம் இதுதான், பகவானுடைய திருவுள்ளம் இதுதான், ராமானுடைய திருவுள்ளம் இதுதான், அந்தந்த திருவுள்ளத்துடைய உதவணும். ரெண்டாவது இந்த காலட்சேபம்ன்றது முதல் நாள் நிறைய பேர் வந்திருக்கிறது, இது விடாம ஒவ்வொரு நாளும் வரணும், விடாம ஒவ்வொரு நாளும் வரணும். ஏன்னா இன்னைக்கு முதல் நாள் எப்படி சொல்றாரு பாத்துக்கலாம் சுவாமி, அடுத்த நாள் வேணா பாக்கலாம் அப்படின்னா ஓரளவுக்கு ஒவ்வொரு நாளும் வந்துட்டு இருக்கணும். யாருக்கு அதுக்கு அந்தந்த வாய்ப்பு இருக்கோ அந்தந்த வாய்ப்புக்காக வாங்கணும். சரி சுவாமி இது எத்தனை நாள் முடிப்பேன், இது எத்தனை நாள் முடிப்பேன்னா ஒண்ணுமில்ல சுவாமி, குறைஞ்சபட்சம் முடியலே சொன்னேன் 3 வருஷங்கள் மேலதான். ஏன்னா இன்னும் அது பழைய இந்த ஒரு விஷயத்துக்கெல்லாம் வந்துட்டு இருக்கேன், 3 வருஷம் மேலேதான் கட்டவே ஆகும். இந்த காலட்சேபம்ன்றது எப்படி எடுக்க போறதுன்னா ஈடு வியாக்கியானம், நம்பில்லுடைய ஈடு 36,000 படி, அதை அடிப்படையாக கொண்டுதான் இந்த காலட்சேபம் பண்ண போறோம். அநேகமா மனவாளம் அதை அடிப்படையாக கொண்டுதான் பண்ணார், அவருக்கு ஈட்டு பெருக்கான்னு பேரு. இன்னைக்கு காலட்சேப அதிகாரிகள் யார் உண்டோ அவர்கள்லாம் இதை அடிப்படையாக கொண்டுதான் பண்றார். அப்ப ஏனைய 4 வியாக்கியானங்கள் அப்படின்னா சிறப்பான 4 வியாக்கியானங்கள் உண்டு. பெரியவாச்சாரிய வியாக்கியானம் என்ன, நஞ்சியுடைய வியாக்கியானம் என்ன, அதே போல இருக்க சொல்லக்கூடிய இவரு ஆதிகேசரி அழகிய நவாலஜியுடைய வியாக்கியானம் என்ன, அதே ஒரு திருக்குறுகை பிள்ளாம் வியாக்கியானம் என்ன. இப்ப நம்பிலதான் ஈடு 36,000. ஏனைய வியாக்கியானங்கள்லாம் எங்கெங்கெல்லாம் சிறப்பான அர்த்தங்கள் உண்டோ அந்த சிறப்பான அர்த்தங்கள்லாம் மேற்கொண்டு அதையும் சேர்த்துதான் பார்க்க போறோம். அதற்கு மேற்கொண்டு 12,000 படி என்பது பதபதார்த்தம், அந்த பதபதார்த்தத்தையும் நம்ம சுமாரா பார்க்க போறோம். இதுதான் பிரதானமா இருக்கிறது. முக்கியமா இதுல அரும்பதங்கள் ரொம்ப முக்கியம். அருமையான பதம் அரும்பதங்கள், அந்த அருமையான அரும்பதங்கள், அந்த அரும்பதங்கள் என்னென்ன உண்டோ அதையும் பார்த்திருக்கிறோம். ஆனா இதை கேட்கறதுனால என்ன சுவாமி பயன், திருவாவியை கேட்டிருக்கேன், கேட்டதுனால முதல்ல இதுவரைக்கும் என்ன பார்த்தோம், யார் கேட்கலான்னு பார்த்துக்கோம், எப்படி கேட்கலான்னு பார்த்துருக்கோம்,
எதன் மூலம் கேட்கலான்னு பார்த்திருக்கோம். ஆனா அதெல்லாம் ஆசையா கேட்கணும் அடியே சொல்லிட்டேன். கேட்கறதுனால பலன் என்னன்னா, இதை கேட்கிறபடியாலே அவரவர்களுக்கு பலன் நன்றாவே தெரியும். அடியே சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அவளுக்கு கேட்க 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 தென்னா தெனாவென்று வண்டு முரல் திருவேங்கடத்தின்னு எப்படி பகவான் அனுபவிக்கிறாரோ அதே அனுபவத்தை நமக்கு பகவான் ஆழ்வார் மூலம் நமக்கு பரிபூர்ணமா கொடுக்குறார். அந்த அனுபவம் பரிபூர்ணமா வரும். சரி சுவாமி, வேற என்ன சுவாமி கிடைக்கும்? கிடைக்கும். நீங்க போக போக உங்களுக்கே தெரியப்படுது. காலட்சேபம் என்றாலே ஆனந்தத்தை கொடுக்க வல்லது. முதல்ல தெரிஞ்சுக்கணும். காலட்சேபம்னு சொல்லியாச்சே ஆனந்தத்தோட ஆனந்தத்தை பகிர்ந்து கொள்ளத்தான் நான் அடியனே வந்திருக்கேன். அடியன் சொல்லிட்டு இருக்கேன்னா, ஓ உங்களுக்கு ஆனந்தத்தை ஓட்டிட்டு இருக்கேன், அடியனுக்கு ஒன்றும் ஆனந்தம் இல்லைல்ல. உங்களுக்கும் ஆனந்தம் அடியனுக்கும் ஆகணும். இதை ஷேர் பண்றதுதான் காலட்சேபம். சொல்றவா நல்லா சொல்லிட்டு இருக்கா போட்டுக்கு, கேட்கறவாளுக்கு தான் பிரதானம் கிடையாது. என்ன பண்ணுங்க, இது ஷேர் பண்ணி ஷேர்னா நீங்கள் பகிர்ந்து கொள்கிறோம். இதுதான் காலட்சேபம், மற்ற எதுவும் கிடையாது. இல்லையே சுவாமி, அடியன் முன்னாடியே சொல்லியிருக்கேன், எந்த யோக்கியத்தையும் அடியன் கிடையாதுன்னு. அப்ப பகிர்ந்து கொள்ளத்தான் வந்திருக்கேன். அப்ப ஆழ்வார்கள் 4 திவ்ய பிரபந்தத்தை அனுகிரகித்தார். புரியுதும்? அது அனுகிரகித்தார். அதுல மற்ற கிரந்தங்கள்லாம் ஒரு நிலை இருக்கே, இந்த கிரந்தத்துக்கு மாத்திரம் காலட்சேபம் பகவத் விஷயம் சொல்றோம். எதுக்கு சுவாமி? எதுக்கு 4 திவ்ய திருவாய்மொழி காலட்சேபத்தை மட்டும் பகவத் விஷயம் சொல்றோமே. இப்ப திருமாலை காலட்சேபம் இருக்குன்னு வச்சுக்க, அது திருமாலை காலட்சேபம் போடுறா. திருப்பள்ளி எழுச்சினா திருப்பள்ளி எழுச்சி காலட்சேபம் போடுறா. திருப்பாவைனா திருப்பாவை காலட்சேபம் போடுறா. அதே பெரிய திருமொழினா பெரிய திருமொழி காலட்சேபம் போடுறா. திருவாய்மொழி காலட்சேபம் சொன்னாலே பகவத் விஷயம் போடுறா. அது என்ன சுவாமி? அப்ப மற்றதெல்லாம் பகவத் விஷயம் கிடையாதா? பகவானுடைய விஷயம் பகவத் விஷயம். அப்ப திருப்பா பகவத் விஷயம் கிடையாதா? திருப்பள்ளி எழுச்சி பகவத் விஷயம் கிடையாதா? திருமாலை அறியாதார் திருமாலையே அறியார் என்கிற ஒரு வார்த்தை இருக்கணும். அப்படி இருக்கச்சே அதெல்லாம் பகவத் விஷயம் கிடையாதா? திருவாய்மொழிக்கு மட்டும் என்ன சொல்ல பகவத் விஷயம்? அப்ப இதை மாத்திரம் ஏன்னா பகவானையே விஷயமாக கொண்டது, அதனால பகவத் விஷயம். அப்ப திருப்பள்ளி எழுச்சி பகவானே விஷயமா கொள்ளலையா? திருமாலை பகவானை விஷயமா கொண்டவரைன்னா பகவானுடைய உகப்புக்கு விஷயமாக இருப்பது பகவத் விஷயம். கொஞ்சம் புரியுங்க. பகவானுடைய உகப்புக்கு விஷயமாக இருப்பது பகவத் விஷயம். பகவத் விஷயம்னா என்னது? ஏன் இதுக்கு மட்டும் பகவத் விஷயம், மற்றதுக்கு பகவத் விஷயம் கிடையாதுன்னா பகவானுடைய உகப்புக்கு விஷயமா இருக்குது. பெருமாளுக்கு ஆழ்வாடத்துல அதீத காதல், நம்மாழ்வாரிடத்துல அதீத காதல். இந்த காதலால் தான் இந்த சரீரத்தோட இந்த நம்மாழ்வார் சீவரை கொண்டு அழிச்சுன்னு போகணும் என்கிற பிரயாசையை ஆழ்வார் பகவான் பண்றார். அழ்வீர் உண்மை இந்த சரீரத்தோட ஐஸ்வர்யம் போறதுக்கு சித்தமா இருக்குன்னு கேட்கிறாரு. அத்தனும் சரீரத்தின் மேலேயும் ஆத்மாவிலும் அவ்வளவு அதீதமான காதல் பகவானுக்கு ஆழ்வார் இடத்துல. ஆழ்வார் உனக்கு திருவாய்மொழியும் பகவான் பூர்ணமா எழுந்தருள் இருக்கு. அதுதான் என் மொழியும் சொன்னேன். திருவாய்மொழி என்னன்னா பகவான் இருக்கான்னு அர்த்தம். திருவாய்மொழி சேவிக்க 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 பகவத் அனுபவம் என்ற பகவான் பரிபூர்ணமா அது எழுதிருக்கார். அப்ப பகவான் எழுதிருக்காருன்னா அதுக்கு உண்டான யோகத்தை நமக்கு இருக்கணும். அந்த யோகத்தை தான் அடியன்னு சொன்ன சமாசம் இருக்கணும். அப்ப அதனால பகவானுக்கு இந்த திருவாய்மொழி என்பது ஆனந்தத்தை கொடுக்கிறது, அதீதமான ஆனந்தத்தை கொடுக்கிறது. ஆழ்வாடத்துல பிரீத்தி, திருவாய்மொழியத்துல பிரீத்தி. இதை சேவிக்க சேவிக்க தென்னா தெனாவென்று வண்டு முரல் திருவேங்கடத்து என்னானை என்னப்பன் எம்பெருமான் உடனாகவே கேட்டு ஆறார் வானவர்கள் செவிக்கிரிய செஞ்சொல்லே. இதை கேட்டு கேட்டு நித்திய சூரியங்களை என்ன பண்றான்னா அவ கேட்கறானா, ஒன்ஸ் மோர், மறுபடியும் சேவிக்கோ, மறுபடியும் சேவிக்கோ, மறுபடியும் சேவிக்கோ. எத்தனை சுவாமி சேவிக்கிறனா? சேவிச்சு சேவிச்சு திருப்தி ஏற்படல. சேவிச்சு முடிச்சா சுவாமி போலும் சொல்ல முடியாதுன்னா சொல்ல முடியாத அளவுக்கு திருப்தி ஏற்படாதபடியால மறுபடியும் மறுபடியும் சேவிக்கிறோம்னா நித்தியசூரிய நிலை இது, பகவானுடைய நிலை இது. அது மட்டும் இல்லை, இதற்குன்னு ஒரு திருவிழாவே பண்ணக்கூடிய அளவுக்கு பகவான் இருக்காருன்னா திருவங்கையாழ்வார் முதல்ல ஆரம்பிச்சார். பெரிய திருநாள் என்று சொல்லக்கூடிய திருவாய்மொழி திருநாள் ஆரம்பிச்சாரோ அத்தனை தூரம் ஆசை. அதனால பகவான் நம்மிடத்துல வைக்கிற ஆசை அது பிரதானமா, நாம் பகவானத்தை வைக்கக்கூடிய ஆசை பிரதானமானா பகவானுடைய பிரீட்டியத்தை சொல்றதை விட எம்பெருமானாருக்கு நம்மிடத்தில் அனுகிரகம்னு சொன்னாதான் முக்கியம். இதான் சுகத ஸ்வீகாரம் பரகத ஸ்வீகாரம் பேரு. நாம் பற்றும் பற்று, அவன் நம்மை பற்றும் பற்று.
பகவான் நம்மிடத்துல அனுகிரகம் இருந்தால்தான் உயர்த்தி, அப்பதான் சுலபமாக நம்முடைய காரியம் நடக்கும். பரதாழ்வான் தான் பத்தினான், காரியம் நடக்கல. அதே குகப்பெருமாள் ராமன் பத்தினான், காரியம் நடந்தது. அதே போலதான் இங்க பகவான் ஆழ்வாரை பத்தினார், காரியம் சுலபம் நடக்கும். அதுதான் நம்முடைய சுரூபத்துக்கு ஏற்றது. நாம் பகவானை பத்துவதை காட்டிலும் பகவான் அவருடைய அனுகிரகம் நம்மேல் தானா விழுந்து தன நெருகேத்துக்க கட்டாட்சம் விழுந்து தன்னா அதுதான் நம்முடைய சொரூபத்துக்கு ஏற்றது. அதுதான் பெருமாளுக்கு ஆதரவு. நம்மாழ்வாரத்துல ஆதரவு பெருமாளுக்கு, திருவாய்மொழிக்கு ஆதரவு பெருமாளுக்கு. அப்ப பகவானுடைய ஆனந்தத்துக்கும் உவப்புக்கும் எது ஏற்ற முடியாதா இருக்கு? திருவாய்மொழியும் ஆழ்வாரும் 2 பேருமே ஏற்ற முடியாதா இருக்கு. அதனால பெருமாள் ஆனந்தத்துக்கு விஷயமா இருக்கு. அதனால இதுக்கு பகவத் விஷயம். ஆனந்தம் ஆழ்வாரத்திலே, ஆனந்தம் திருவாய்மொழியிலே. திருவாய்மொழியை கேட்க 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 ஆனந்தம் ஆனந்தம் விஞ்சு போயிட்டு சுவாமி, இனி ஆனந்தம் நல்லா பூர்த்தி ஆயிட்டு இனிமே வேண்டாம்னு இருக்கான்னா மறுபடியும் கேட்கணும், மறுபடியும் கேட்கணும், மறுபடியும் கேட்கணும் என்கிற அளவுக்கு வந்துட்டோம். அதனாலதான் இதுக்கு பகவத் விஷயம். அப்ப பகவத் விஷயம் காலக்ஷேபம்னாலே வெறுமனே திருவாய்மொழி காலக்ஷேபம்னு கிடையாது. அப்படின்னா அதற்குண்டான சகல சாஸ்திரத்திற்கும் வேதவனத்திற்கும் வித்து ஆண்டாடு பாசனம். ஆனா அந்த வேதவனத்தை எப்படி பிரணவம் என்பது முதல்ல ஓதப்படுகிறதோ, வேதத்துக்கு ஓம் எண்ணுவது போல் உள்ளதுக்கெல்லாம் சுருக்காய் தான் மங்களமாதலால் வேதத்துக்கு ஓம்கார மொழி முதலிலும் முடிவிலும் ஓதப்படுகிறதோ, அதே போல இந்த 4000 திவ்ய பிரபந்தம் என்று சொல்லக்கூடிய ஆழ்வாடு ஈரச் சொற்கள், அந்த ஈரச் சொற்கள் என்பதே திராவிட வேதம். அந்த திராவிட வேதத்துக்கு எது ஓம்காரம்? திருப்பல்லாண்டுதான் ஓம்காரம். அதனால பகவதி விஷயம்னு சொன்னாலே எல்லா திவ்ய பிரபந்தங்களுக்கு முன்னாடி ஓதப்படுவது திருப்பல்லாண்டு. அதனால பகவதி விஷயம் சொன்னாலே முதல்ல திருப்பல்லாண்டு சேவிக்கணும். திருப்பல்லாண்டு சேவிச்சது ஏன்னா ஆதியும் அந்தமும் அதுதான். ஆரம்பிக்கச்சே திருப்பல்லாண்டு உண்டு, முடிக்கும் போது திருப்பல்லாண்டு. சாத்துமரம் ஆயிடுச்சுன்னா பல்லாண்டு சேவிச்சுதான் சாத்துமரம் பண்றார். ஆரம்பிக்கச்சே பல்லாண்டு சேவிச்சுதான் ஆரம்பிக்கிறார். அதனால திருப்பல்லாண்டு காலட்சம் முதல் பகுதி இது உண்டு. அதுக்கப்புறம் திருப்பல்லாண்டு சொல்லணும்னு சொன்னாலே அப்ப ஆழ்வாருடைய பிரபாவம் என்ன, அவர்கள் எப்படிலாம் நமக்கு அனுகிரகம் பண்ணியிருக்காரு என்ன, அவருடைய ஞானம் என்ன, பக்தி என்ன, வைராக்கியம் என்ன, இது எத்தனை சொல்ல தெரியணுமோ? தெரிஞ்சாதான் நன்மை. அது தெரியறது எது? அது தெரிஞ்சு கொள்வதுதான் தனியன்கள். தனியன்கள் தனியன்கள்னா திவ்ய பிரபந்தத்திலிருந்து தனித்து இருப்பது தனியன். சுவாமி தனியன் செய்வீங்களா? தனியன் செய்வீங்களா? தனியன்னா என்னது? திவ்ய பிரபந்தத்தில் தனித்து இருப்பது. அந்த திவ்ய பிரபந்தம் தனித்து இருப்பதா? அந்த திவ்ய பிரபந்தம் என்ன, அந்த திவ்ய பிரபந்தனுடைய கர்த்தா யார், அந்த திவ்ய பிரபந்தம் என்ன சொல்லப்பட்டிருக்கு, அந்த திவ்ய பிரபந்தனுடைய கருத்து என்ன, இதெல்லாம் தெரிவிக்க வந்த தனியன். அந்த தனியன் இருக்கணும். அந்த தனியன் ஆழ்வாராச்சாரங்களின் தனித்தன்மை வெளிப்படுத்த இல்லையா? அதனால தனியன்கள் வேணும். அப்ப தனியன்கள் பொதுவான தனியன் இருக்கு, அந்தந்த திவ்ய பிரபந்தத்துக்கு உண்டான தனியன் வேறு, பொதுவான தனியன் வேறு. பொது தனியன் என்பது ஸ்ரீசைலேச தயாபாத்திரம் தொடங்கி பிரணதோஸ்மி நித்தியம் அடிய முதல்ல சேவிச்சணும், அது வரைக்கும் பொது தனியன். அந்த பொது தனியனை முதல்ல அனுபவிக்கணும். அது எப்படி அனுபவிக்கணும்? வியாக்கியானத்தோடு அனுபவிக்கணும். என்ன வியாக்கியானம் பின்னாடி சொல்றேன். அது வியாக்கியானத்தோடு அனுபவிக்கணும். ஆக பொதுத்தனியர்களை வியாக்கியானத்தோடு அனுபவிப்பது முதல் பகுதி. அதன் பிறகு திருப்பல்லாண்டை அந்த வியாக்கியானத்தோடு 12 பாசுரங்கள் பெரியவாச்சான்களுடைய வியாக்கியானத்தோடு அனுபவிப்பது 2ஆம் பகுதி. அடுத்தது 3வது. ஆழ்வாருடைய பாசுரம் சொல்லணும்னாலே ஆழ்வாருடைய பிரபாவம் என்ன, திருவாய்மொழியின் பிரபாவம் என்ன, அதெல்லாம் தெரிஞ்சு கொள்ள வேண்டாமா? அதை தெரிந்து கொள்வதற்காக ஆச்சரியமான ஒரு பிரபந்தம் தான் ஆழ்வாருடைய சிஷ்யர், பிரதான சிஷ்யராக இருக்கக்கூடிய சுவாமி முதலகவி ஆழ்வார் அவர் அனுகிரகித்த கவிதன் சிறுத்தாம் என்கிற ஆச்சரியமான கிரந்தம். அந்த 11 பாசுரத்தை வியாக்கியானத்தோடு அனுபவிக்கணும். ஏனென்றால் கண்ணில் திருந்தாம சொல்லத்தான் நாதமணிகள் திருவாழ்மையை பெற்றார். நாதமணி என்னமா திருவாழ்மையை பெற்றார் தெரியுமா? எப்படி வச்சிருக்காருன்னா, அவர் எப்படி கிளம்பி வந்து திருக்குழந்தைக்கு வந்துட்டு இருக்கச்சு அங்க திருக்குழந்தை பாதம் சேவிக்கப்படுகிறது ஒருத்தருடைய திருமாளிகிற ஆரா அமுதே அரியே நுடலம் என்பால் அன்பாயே நீராய் அலைந்து கரைய உருக்குகின்ற நெடுமாலே ஷீரா சென்னல் கவலை வீசும் செய்நீர் திருக்குழந்தை ஏறார் மூலம் திகழக் கிடந்தால் கண்டேன் என்பார்னு
நல்ல ராகத்தோடு சேவிச்சிருந்தா இவருக்கு நல்ல சங்கீதம் நல்லா தெரியும். சங்கீத பிரியம் மட்டும் இல்ல, இவருக்கு யோக ரகசியம் நல்லா தெரியும். பதஞ்சலி யோகம் பூர்த்தியா சுவாமி நாதமணிகளுக்கு தெரியும். அது மட்டும் இல்ல, சங்கீத பிரியர் இவரு. சங்கீதத்துல மகா வித்வானா இருக்கார். நன்னா கேட்டு இருக்கார். கடைசி பாட்டு வந்தது, வெள்ளையன்பின் பெய்ச்சிமலையோடு அவளை உயிருண்டான் கடல்கள் அதையே சரணாக கொண்ட குருகூர் சடகோபன் குடலின் மணியச் சொன்ன 1000 திரிப்பத்தம் வடலை தீரவல்லார் காமர்மானை நோக்கியற்கன்னு இந்த வாசனம் முடிஞ்சது. முடிஞ்சதுக்கு அப்புறம் அவர்கிட்ட உள்ள போய் கேட்டார், சுவாமி 1000 பாசனம் எடுத்து போட்டுங்க, கொடுக்கலாமே நீங்க 1000 பாசனத்துல, எங்களுக்கு இந்த பாட்டு தான் தெரியும், அதுக்கு மேல தெரியாத சொல்ல அங்கிருந்து கிளம்பி நேர ஆழ்வார் தேர்ந்ததுக்கு போக, அங்க போய் அங்கேயும் கிடைக்காம மேற்கொண்டு திருக்கோளூர் திவிதேசம் போய் அங்கு பராங்குசண்டிங்கிற மதுரகவியாருடைய வம்ச பாரம்பரியத்தில் வந்த பராங்குசண்டியை பிடித்துக் கொண்டு அவர் மூலமாக கண்ணீர் சிறுத்தாம்பை பெற்று அந்த கண்ணீர் சிறுத்தாம்பை ஆழ்வாருடைய திருடிவாரம் எங்க அந்த புளியவரத்தின் அடியிலே அப்புறம் அந்த உட்கார்ந்து திருடிவாரத்துல உட்கார்ந்துட்டு 12,000 தரம் உருப்போட்டார். அவருக்கு யோக பிரபாவம் உண்டு. 12,000 தரம் சொல்ல ஆழ்வார் பிரத்யட்சமாக அப்போ நாதனுக்கு 4000 உரைத்தான் வாழியன்னு அப்பொழுது 4000 திவ்ய பிரபந்தத்தையே யாரு கொடுத்தார்? இவர் பண்ணது 4 பிரபந்தம் தான், திருவிருத்தம், திருவாசிரியம், திருவந்தாதி, திருவாய்மொழி. ஆனால் ஏழைய ஆழ்வாருடைய பிரபந்தங்களும் காணாம எடுத்து அது அத்தனையும் சேர்த்து கொடுத்தவர் யாருன்னா ஆழ்வார். அதனால அப்படிப்பட்ட அந்த திருவாழ் பெற்றார் இல்லையா, அப்ப நம்மாழ்வாரின் வைபவத்தை சொல்ல வந்தது கண்ணீர் சிறுத்தாம்பு. அது மட்டும் இல்ல, இந்த கண்ணீர் சிறுத்தாம்பு இல்லைன்னா 4000 திவ்ய பிரபந்தமே இல்லை. அதனாலதான் இன்னைக்கும் முன்னாடி என்ன சொன்னேன், திருப்பல்லாடுதான் வேதத்துக்கு எப்படி ஓம்காரமோ 4000 திவ்ய பிரபந்தம் ஓம்காரம் திருப்பல்லான்னு சொன்னோம். ஆனா ஆழ்வார் திருநாள் மட்டும் கண்ணீர் சிறுத்தாம்பு தான் ஓம்காரம். அதான் திருப்பல்லாடு ஆரம்பிக்க மாட்டார், கண்ணீர் சிறுத்தாம்பு ஆரம்பிப்பார். இது சொல்ல வந்தேன்னா அத்தனை வைபவம் கண்ணீர் சிறுத்தாம்பு. அதனால ஆழ்வாருடைய வைபவத்தை சொல்றது, ஆழ்வார் பாசுர வைபவம் என்ன, இதெல்லாம் சொல்றபடியாலே இப்படி பல பல காரணங்களாலே கண்ணீர் சிறுத்தாம்பு அனுபவிச்சுதான் ஆகணும். அப்ப இதுதான் திருவாரூரை சொல்ற வழக்கம். மேலும் திருவாரூரை முற்று பெறாமல் நல்லா பாருங்க, இதெல்லாம் பாருங்க. அப்ப முதல்ல என்னது, பொது தனியன் ஸ்ரீசைலேச தயாபாத்திரம் தொடங்கி அதை பார்க்கணும். அது முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்து திருப்பல்லாண்டு தனியன் தொடங்கி குருமுகம் அனதீச்ச பிராகவேநாதன் தனியன் தொடங்கி அதை முடிக்கணும். அந்த 12 பாசுரங்கள் முடிஞ்ச உடனே கண்ணீர் சிறுத்தாம்பு அவிதேச விஷயான் தரச்சட்டாறு அந்த தனியனோடு சேர்த்து அந்த 11 பாசுரத்தை பூர்ணமா அனுபவிக்கும். அது அனுபவிச்சு அந்த எல்லாமே வியாக்கியானத்தோடு அனுபவிக்கணும். அனுபவிச்சு முடிஞ்சதுக்கு அப்புறம் அதன் பிறகு நம்பியர்களுடைய ஈடு வியாக்கியானத்துக்கு வரணும். ஈடு வியாக்கியான அவதாரிகளும் பொறுத்தா முடிஞ்சதுக்கு அப்புறம் திருவாவூர் 1112 பாசனங்கள் 1100 பாசனங்கள் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன சொல்ல, மாறனை பத்தி சொல்லியாச்சு, சடகோபனை பத்தி சொல்லியாச்சு, மாறன் அடிபணிந்தவரை சொல்ல வேண்டாமா? அப்ப திருவாய்மொழி சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் நாம் ராமானுஜ 108 பாசனங்கள், அந்த 108 பாசனங்களை அனுபவிக்கணும். இதெல்லாம் பூர்த்தி அனுபவிச்சு முடிச்சாச்சுன்னா பகவதீஷம் பூர்த்தி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இது எத்தனை நாழியாகும் பார்த்தோம்? நாழியா வருஷமா? சாமி நீங்க 3 வருஷம் சொன்னீங்க, நீங்க சொல்றதை பார்த்தா எங்கேயே போகும் போது இருக்கா வாஸ்துவம் தான், வேற வழி கிடையாது. ஏன்னா ஆனா இதை அனுபவிக்கணும்னா நமக்கு முதல்ல ஆயுஷ் இருக்கணும், சொல்றவா இருக்கணும், கேட்கிறவா இருக்கணும். என்ன சுவாமி இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கிறேன்னா இருக்கிற உண்மை அதுன்னு எதுக்கு சொல்ல இருக்கணும். அதனால நம்மால எந்த அளவுக்கு எவ்வளவு தூரம் நுணுக்கமாக அனுபவிக்க முடியுமோ அனுபவிக்கத்தான் போகணும். இப்படிப்பட்ட இந்த அனுபவத்தை பெரிய பிராட்டியார் பெரிய பெருமாள் ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் இவர்கள் மூலமாக நமக்கு இந்த அனுபவத்தை கொடுத்து இதை நிர்வீக்கமாக நிறைவேற்றி கொடுக்க வேண்டும் என்று அவர்கள் திருவிழியை பிரார்த்தித்துக் கொள்வேன். மற்றொரு பிரார்த்தனை, இந்த பிரார்த்தனை இருக்க மாட்டேன். இன்னொரு பிரார்த்தனைன்னா இதை கேட்பதற்குண்டான ஊட்டத்தையும் உங்களுக்கு இருக்கணும். ஏன்னா இத்தனை பேர் வந்துட்டு எல்லாரும் நிச்சயமே வரணும். கேட்பதற்குண்டான ஊட்டத்தையும் அதுவன கேட்டு மனசுல நிற்கப்பாடி என் நெஞ்சுள் நிறுத்தினான், அந்த கேட்டோட மனசுல தரிக்கணும். அதற்குண்டான தாரண சக்தி முதல்ல கேட்கணும். கேட்பதற்குண்டான ருச்சி உண்டான அதுக்குண்டான ஆச்சரியமான அந்த நிலை, அதுக்கு பிறகு அந்த கேட்டு மனசுல தரிப்பதற்குண்டான தாரண சக்தி, தாரண சக்தி இருந்தா மட்டும் போறது, அதை அனுபவிக்கணும். அனுபவித்து கண்ணும் கண்ணீருமாக ஆழ்வார் என்னவா அனுபவிக்கிறார், எத்திரம் உரலினோடு இணைந்திருந்து ஏங்கி எளிவே 10 அடியவர் கரியவன்
அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு 3-6 மாசம் மோகித்தார். 1 மாசம் 2 மாசம் இல்ல, அந்த மோகிக்கிறார ஆழ்வார்னு அந்த கண்ணீருமாக இருப்பதற்குண்டான பக்தியையும் யாரு அவர்களே அந்த ஆழ்வார் ஆச்சாரியர்கள், அதே போல பெருமான் பெரிய பெருமான அவர்கள் அனுகிரகிக்கணும்னு பிரார்த்திப்போம். ஏன்னா சொல்றவாளுக்கு மட்டும் இல்ல, நிர்விக்னமான முடியணும்னு மட்டும் இல்ல, கேட்கிறவாளுக்கு சேர்த்து பிரார்த்திக்கணும். என்னன்னா கேட்கச்ச முதல்ல புரியணும். என்னதான் சுவாமி இது புரியல அது புரியலன்னு அதுக்குண்டான புரிஞ்சதுக்கு அப்புறம் அது நிற்கணும். நிற்கப்பாடு என்ன சொல்லுவார். அந்த தாரண சக்தி என்ன, தாரண சக்தி கொடுத்தவன அனுபவிக்கணும். என்னவா ஆழ்வார் அனுபவிச்சிருக்காரு, எப்படிப்பட்டார். திருவாய்மொழியினாலே அனுபவம் தான் பிரதானம். காலட்சேபம் எதுக்குன்னா அனுபவத்துக்கு தான். தெரிஞ்சிட்டு இது தெரிஞ்சிட்டுனால மோட்சமா? சொன்ன திருவாய்மொழி கேட்ட இந்த மோட்சம் உண்டணும், அப்ப இது கேட்ட மோட்சம் இல்லையா சுவாமி? இதை கேட்ட என்ன, ஓ பகவானுடைய கடாட்சத்தை தான் மோட்சம்னு தெரிஞ்சுட்டு வரும். நான் ஒன்றும் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை, மார்பிட கை வைத்து வரங்க பிராப்தி. அதற்காக திருவாய்மொழி தவிர திருவாய்மொழி கேட்டதுனால மோட்சம் இல்லை. ஆனா கேட்டா என்ன கிடைக்குன்னா, ஓ இப்படிதான் மோட்சம் கிடைக்கும் போது தெரிஞ்சுக்கணும். கேட்டதுனால இல்லை. எதுக்கு சொல்ல வந்ததுன்னா அப்படிப்பட்ட அந்த நிலையை அதே ஆழ்வார் ஆச்சாரிய பகவானே பிரார்த்திப்போம். ஏன்னா சம்ஸ்கிருத வேதாந்தத்தை அனுபவித்தது ஒரு மாதிரி, சம்ஸ்கிருத வேதாந்தத்தை அனுபவிக்கிறது ஒரு மாதிரி, திராவிட வேதாந்தத்தை அனுபவிப்பது ஒரு மாதிரி. ஏன்னா ஞானத்தோடு பாடினது சம்ஸ்கிருத வேதாந்தம். ரிஷிகள்லாம் ஞானத்தோடு தான் பாடுவாங்க. ஏன்னா தாங்களாக பிரயத்தனப்பட்டு தங்களுடைய பிரயத்தனத்தால பக்தி பண்ணி அவளால சம்பாதித்த ஞானம் அதோட பாடினதான் உபனிஷத்துக்கள். ரிஷிகள்லாம் உபதேசம் பண்றான்னா அவ பிரயத்தனப்பட்டு தங்கள் முயற்சியால பிரயத்தனப்பட்டு பட்டு பட்டு அவ உபதேசம் பண்றா. அது அவளுக்கு அப்ப அவருக்கு ஞானம் மீதூர்ந்து இருக்கும். ஆச்சரியமான ஞானம் என்ன இருக்கும், நன்கா. ஆனா அந்த ஞானத்தால நன்கு அனுபவிக்கிறா போல இருக்கும். இருந்தாலும் ஆனா ஆழ்வார் பாசனங்கள் அருளின பக்தியாலே தாங்கள் பிரயத்தனத்தால் பெறப்பட்ட ஞானம் அல்ல. மயர்வர மதிநலம் அருள பெற்றவர்கள் ஆழ்வார்கள். தங்கள் பிரயத்தனம் உண்டா சொல்லி சுவாமி ஆழ்வார் நம்மாழ்வார் இருந்தாரு, இத்தனை ஞானம் பெற்றாரு, என்ன பண்ணினார் அவரு, எதனால அவருக்கு ஞானம் கிடைச்சதுன்னா இடைகளில்லேன் ஒன்று அட்டகில்லேன் ஐம்புலன் வெள்ளகில்லேன் கடவுளாகி காலந்தோறும் பூப்பரித்தேத்தகில்லேன். மேல நிறைய பார்க்க போறோம். இந்த அனுபவம் இருக்கே சுவாமி, இந்த அனுபவத்துக்கு அடியனுக்கு எத்தனைதான் அடிய எத்தனை காலம் பண்ணாலும் திருவாய்மொழிக்கு சமமான ஒரு அனுபவம் இருக்கான்னா பகவானே இல்லை. இது எல்லாரும் கூட்டு இதுதான். அத்தனை காலட்சேப அதிகாரிகள் கூட்டு, அத்தனை பூர்வாச்சாரிய கூட்டு இதேதான். மற்றது கிடையவே கிடையாது. ஆழ்வாருடைய அனுபவத்துக்கு, ஆழ்வாருடைய ஈரச்சொல் அனுபவத்துக்கு சமானமாக பகவான் உண்டா? இல்லை, சொல்ல முடியுமா சார்? கிடையவே கிடையாது. அவரே என்ன சொல்லிருக்க, இதை அனுபவிக்கிறது நான் வந்திருக்க இடத்துல அனுபவி நம்ம செவாகாலம் பண்றோம் சேவிச்சுட்டு இருக்காச்சே, அவர் உட்கார்ந்துட்டு இருக்காரு கேட்கறதுக்கு. என்னவா சுவாமின்னா, ஓ இதைத்தான் நான் கேட்கறதுக்கு வந்திருக்கேன், இதைத்தான் கேட்கறதுக்கு ஒன்றுதான் நான் கேட்கறதுக்கு வந்து உயர் வர உயர் நலம் உடையவன் எவன் அவன் உயர் வர மதியம் அருளினான் எவன் வந்திருக்காளியா அப்படி இருக்கச்சே, ஆழ்வார்கள் தாங்களால பெற்ற ஞானம் அல்ல, பகவானார கொடுக்கிற ஞானம். என்ன பக்தி ரூபா பண்ண ஞானம். ஐயர் வர மதியம் அருள பெற்றோர் இல்லையா, அப்ப தங்கள் மயர்வதம் அருள பெற்றவர்கள் பெற்ற ஞானம். பக்தியும் அவனிடத்துல பிரேமமும் அவனிடத்துலதான். பக்தியோட ஈரனல் வித்தி முறைத்த நெஞ்ச பெருஞ்செயில் பேரவர் காதல், பெண்கின்ற காதல், கடியமிக்கதவர் காதல், பேரவர் காதல், 3 காதலை பகவானே வளர்த்தார் ஆழ்வாருக்கு. அப்படி இருக்க செய்தே அவளுக்கு ஆழ்வாருக்கு ஐவார்கள் கொடுத்த பக்தி அவ சம்பாதிக்கிற, அவனா நெருகேத்துக்குமா கொடுத்த பக்தி. எப்படி தெரியுதுன்னா, வால்மீகி பகவான் 24,000 ஸ்லோகம் பண்ணார். வால்மீகி ராமாயணம் 6 காண்டங்கள் 24,000 ஸ்லோகங்கள். அது எப்படின்னா, நடுவுல ஒரு எங்கேயா நின்று இருக்காருன்னா எடுத்தாலும் ஓலை எழுத்தாலும் எழுதிட்டே இருக்க வயிற்று 24,000 ஸ்லோகங்கள் முடிஞ்சுட்டு. ஆனா ஆழ்வார் பாசனம் 1102 பாசனங்கள். திருவருத்தம், திருவாசிரியம், பெரிய திருவந்தாதி, திருவாவணி, இந்த பாசனம் பாடத்துக்குள்ள இங்க நிற்கிறாரு, அங்க நிற்கிறாரு, அங்க அழறாரு, இங்க அலற்றாரு, எங்க தாங்க மாட்டாரு மோகிக்கிறாரு, 6 மாசம் மயக்கமா விழுந்துறாரு. இவ்வளவு தூரம் பிரேமத்தோடு பாடுறார் ஆழ்வார். இத்தனைக்கும் அவ்வளவு பாத்திரங்களுக்கு ஆழ்வார் பாடவே இல்லை. இருந்தாலும் இவளால காலாழும் நெஞ்சழியும் கண்சுடலும் என்று சொல்லுவா போல ஒரு இடத்துல நின்று பாட முடியாதுன்னா அவருடைய அனுபவத்தை கொடுத்தாச்சுனால அந்த அனுபவத்தால தன்னால என்ன பண்றதுன்னு தெரியாம இப்படி இப்படி திக்குமுக்காடிடுறா.
ஏன்னா அவன் கொடுத்த அனுபவத்தால், அவன் கொடுத்த பக்தியால், அவன் கொடுத்த பிரேமத்தாலே இவர்கள் பாடிருக்கா. ஆனா ரிஷிகள் அப்படி இல்லை, தங்கள் முயற்சியால பாடப்படாது இல்லையா. அதனால்தான் என்ன தெரியுமா, ஆழ்வாருடைய பாட்டெல்லாம் பிரேமத்தோடு இருக்கும், அவர்கள் பாட்டு ஞானத்தோடு இருக்கும். அப்படி ஆரம்பத்திலே சொன்னேன், அவ பாட்டு மேம்பட்டதன். பகவான் மிகவும் பெரியவன், மிகவும் பெரியவன் சொல்லும் இது சாஸ்திரங்கள்லாம். ஆனா ஆழ்வாடு ஈழச் சொல்ற அவன் எளியவன் சொல்லும். என்ன பெரியவன் சொன்னாதுன்னா சுவாமி நல்லவன்னா பெரியவன் சொல்லியாச்சுன்னா நம்ம அவன் பத்துறது எங்க பத்துறது, பத்தவே முடியாம போயிடும். ஆனா எளியவனாக நாம் பத்தும்படியாம தன்னை அமைத்துக் கொள்கிறார் இல்லையா, அதுதான் பிரதானம். அதனால அப்ப ஞானத்தில் இருப்பது சம்ஸ்கிருத வேதாந்தம். ஆனா ஞானத்தால் மீதூர்ந்து படிப்பது சம்ஸ்கிருத வேதாந்தம். பிரேமம் மீதூர்ந்து இருப்பது எது, திராவிட வேதாந்தம். நமாம்யகம் திராவிட வேதசாகரம் பக்தாமிருதம் சஜனானமோதனம் சர்வார்த்த சம்தி ஷடகோபவான்மயம் சகஸ்ர சாகோ உபனிஷத் சமாகமம் நமாம்யகம் திராவிட வேதாந்தம் இருக்கிறார். ஆனா ஞானத்துக்குன்னு ஒரு தனி சிறப்பு உண்டு, அதே போல பிரேமத்துக்குன்னு ஒரு தனி சிறப்பு உண்டு. ஆழ்வார் என்று இவர்களுக்கு ஏன் பேர்? ஞானத்துக்குன்னு தனி சிறப்பு, அது ரிஷிகள் வாக்கியங்கள் மேற்கொண்டு அவ முனிவர்களுக்கு. அது ஆழ்வார்களுக்கு என்ன, அவ பிரேமத்தால பண்ணினார், வாஸ்தவம் தான். ஆழ்வார்கள் இவருக்கு என்ன பேரு? என பெருமாளின் அனுபவத்தில் ஆழ்ந்து இருப்பவர்கள் ஆழ்வார்கள். என்ன பண்ணி பெருமாளின் அனுபவத்தில் ஆழ்ந்து இருப்பவர்கள் ஆழ்வார்கள். என்ன அனுபவம் சுவாமினா, அவனையே அனுபவிச்சிருக்கா, அனுபவிக்கிறா. எப்படி சுவாமி அனுபவிச்சு முடிச்சுட்டாரனா, அந்த அனுபவம் மேலும் மேலும் பெருகிட்டே போறது. அந்த அனுபவிச்சு இருக்கிறபடியால, அந்த அனுபவத்தில் ஆழ்ந்து இருக்கிறபடியால அவர்கள். ஆனா அது மட்டும் இல்ல, அனுபவத்தில் நம்மையும் ஆழ்த்துபவர்கள், அதாவது ஆழ்வார்கள். தாங்கள் ஆழ்ந்து இருக்கிறார்கள், நம்மையும் ஆழ்த்துகிறார்கள். அதனால்தான் அவர்கள் ஆழ்வார்கள். தாங்கள் ஆழ்ந்தார்கள் மட்டும் இல்ல, நம்மையும் ஆழ்த்துறார் இல்லையா. அப்படி பகவத் விஷயத்தை ஆழ்ந்தபடியாலே ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தம், அப்படிப்பட்ட ஆனந்தம். ஏன்னா சாமான்யமா லௌகிகமான துக்கம் எதுவும் நம்ம தீண்டவே தீண்டாது. ஏன்னா ஆனந்தங்கள் துக்கம் உள்ள வரதுக்கு வாய்ப்பே இல்லையே. அது ஆனந்தமா இருக்கு, பகவத் விஷயத்துல ஆனந்தமா இருக்கு, ஆச்சார விஷயத்துல ஆனந்தமா இருக்குன்னா துக்கம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பு இல்ல. அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு ஆனந்தம் இருக்கு, அந்த அளவுக்கு ஆனந்தம். அத மட்டும் நினைப்பதுக்கு நாம் நன்ன பருகம், நன்ன பகவத் விஷயத்தையும் பாகவத விஷயத்தையும் ஆச்சார விஷயத்தையும் நன்னா நினைச்சு அதையே நினைச்சு அதையே ஸ்மரணம் பண்ணிட்டு இருந்தா ஆனந்தமா. அந்த பழக்கத்தை வந்துட்டு வச்சுக்க, அதை விட்டுட்டு இங்க என்ன அங்க என்ன இங்க ஆயிடுத்து அது ஆயிடுத்து அப்படின்னா துக்கம்தான் பூர்த்தியா வரப்போகுது. அப்படி இருக்கு இல்லையா. அத ஏன் நம்ம நினைச்சாலும் துக்கம்தான், சம்சாரத்தை நினைச்சாலும் துக்கம்தான். ஆனா ஆழ்வார்களையோ ஆச்சாரியர்களையோ பகவானையோ நினைச்ச ஆனந்தம் வருது இல்லையா. சீவை கொண்டு நினைச்சாலும் அர்த்தம். ததா வித்வான் புண்ணிய பாப்பை விதியும் தெரிவிக்கிறாங்க, அதுவும் ஆனந்தம். அப்பா ஆழ்வார்களை ஆச்சாரப்பட்டு பேசலாம், நம்ம பத்தி பேசலாமா? வேண்டாம். பகவதால பத்தி பேசலாம், ஆச்சாரியா பத்தி பேசலாம், ஆழ்வார்களை பத்தி பேசலாம். அப்படி இருக்கிறியா? அப்படி இருக்கச்சது என்ன அப்படி எனக்கு ஏதோ யோகத்தை இருந்து பகவத் பருகம் அதே அதுதான் முதலிஞ்சே சொல்லிட்டு இருக்கேன். இத்தனை விஷயம் சொல்லிட்டு இருக்கோமோ, சொல்றபடியால ஏதோ இருக்க போட்டிருக்கணும். ஒரு யோகத்தை கிடையாது, எதுவும் கிடையாது. இனிமே தனியனுடைய வியாக்கியானம் என்னன்னு பார்ப்போம். இப்ப நம்ம நிறைய பார்த்துப்போம். என்ன பார்த்துக்கோம்னா, யார் கேட்கலாம், எப்படி கேட்கலாம் பார்த்துக்கோம். இந்த திருவாவூரை எந்த நிலையில பகவத் விஷயம் என்றது முதல்ல பொதுத்தனியன், அதுக்கு அடுத்தது திருப்பல்லாண்டு, அதுக்கு அடுத்தது கண்ணீர் செலுத்தாம்பு, அதுக்கு அடுத்தது திருவாயூரி என்று சொல்லக்கூடிய பகவதீஷம், அதுக்கு அடுத்தது ராமானுஜ. இதுதான் ஒரு சம்புடம், ஒரு பூர்த்தியான ஒரு பகவத் விஷயம் பேரு. இத்தனையும் பார்க்கணும். சரி சுவாமி, ராமானுஜ விஷயம் ராமானுஜம் தான் எடுத்து சொல்லிட்டு இருக்கமே, அப்ப மறுபடியும் சொல்லணுமா? அப்ப என்ன வருதுன்னு பார்த்துட்டு இருக்கோம். இதுக்கு மேல தனியன் வியாக்கியானம். தனியன்னாலே பொது தனியன்னு உண்டு. ஸ்ரீசைலேச தயாபாத்திரம் துணி தனியன். ஆனா ஆழ்வார் பாசுரங்கள் அனைத்துக்கும் வியாக்கியானம் பெரியவாச்சான் பிள்ளை பண்ணியிருக்கார். வியாக்கியான சக்கரவர்த்தின்னு பேரு பெரியவாச்சான் பிள்ளைக்கு. கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கணும். வியாக்கியான சக்கரவர்த்தி பரமா காரணிக்கிறான பெரியவாச்சான் பிள்ளை செய்வார் வியாக்கியான சக்கரவர்த்தி. ஆனா அதுக்கு வேற அவர் இந்த ஆழ்வார் பாசுரத்தை மட்டும் இல்ல, ரகசியத்திரயத்துக்கு வியாக்கியானம் பண்ணியிருக்கார், ரகசிய கிரந்தங்களுக்கு வியாக்கியானம் பண்ணியிருக்கார், ஸ்ரீராமாயணத்துக்கு ஆச்சரியமான வியாக்கியானம். என்ன வியாக்கியானம்னா, ஆச்சரியமான சில
உத்தான சில ஸ்தோத்திரங்கள் எடுத்து வியாக்கியானம் பண்ணிருக்காரு. தனி ஸ்லோக வியாக்கியானம் அதுக்கு வியாக்கியானம் பண்ணியிருக்கார். ஸ்தோத்திர அர்த்தனத்துக்கு வியாக்கியானம் பண்ணியிருக்கார். சில ஸ்தோத்திரங்களுக்கு வியாக்கியானம் பண்ணியிருக்கார். ஆனால் அவர் ஆழ்வாருடைய தனியங்களுக்கு ஈரச் சொன்னாரா அந்த பாசனங்கள் தனியங்களுக்கு வியாக்கியானம் பெரியவாச்சான் பிள்ளை பண்ணலை. அதுக்கு பண்ணவர் வியாக்கியானம் பண்ணவர் யாருன்னா பில்லோகன் ஜீயர், மணவாள மாமனிகளுக்கு பிற்பட்டவர். இன்னைக்கு நம்ம காத்தால ராமானுஜ வியாக்கியானம் பார்க்கும்போது அது பில்லோகன் ஜீயர் பண்ணது. அவரே தான் இந்த அனைத்து 4000 திவ்ய பிரபந்தங்களுக்கும் தனியன் இருக்கணும். பொது தனியன் தனி, 4000 திவ்ய பிரபந்தத்துக்கும் ஒவ்வொரு கிரந்தத்துக்கும் தனித்தனியா தனியன் இருக்கணும். எல்லா தனியனுக்கும் சேர்த்து வியாக்கியானம் பில்லோகஞ்சியர் தான் வியாக்கியானம் பண்ணார். அது மட்டும் இல்ல, உபதேச ரத்தினமாலைக்கு வியாக்கியானம் பண்ணவர் அவரே. திருவாய்மொழி நூற்றந்தாதி என்கிற கிரந்தம் மணவாள மாமனிகளால் பண்ணப்பட்டது, அதுக்கும் வியாக்கியானம் அவர்தான். ராமானுஜ நூற்றந்தாதி பார்த்துட்டு இருக்கணும், அதுக்கும் வியாக்கியானம் நிறைய கிரந்தங்கள் பண்ணியிருக்காரு. இது போன்ற முக்கியமான இதுக்கெல்லாம் அவர் வியாக்கியானம் பண்ணியிருக்கார். அந்த வியாக்கியானத்தை அடிவொத்தி தான் தனியன்களுக்கு வியாக்கியானம் பில்லோகஞ்சியுடைய வியாக்கியானத்தை அடிவொத்தி தான் அடி பார்க்க போறோம். ஆனால் திருவாய்மொழிக்கு வியாக்கியானம் நம்பிள்ளை ஈடு, கண்ணின் சிறுத்தாமை பெரியவாச்சன் பிள்ளை மேனைய வியாக்கியானங்கள், திருப்பல்லாண்டுக்கு பெரியவாச்சன் பிள்ளை வியாக்கியானம் அங்கங்க வரைச்சு அடி என்னன்னு சொல்றேன். புஸ்தகம் இருக்கிறா, புஸ்தகம் வச்சிடலாம். அடியனுக்கு நல்லா பாருங்க, அங்க வியாக்கியானத்துல என்ன இருக்கோ அதுதான் நீ சொல்ல போறேன். அடியனுக்கு எதுவும் தெரியாது. அடியனுக்கு என்ன பண்ணுவேன், காப்பி பண்ணுவேன். தப்பு இல்லையா சுவாமி? இங்க தப்பு இல்லை, பரீட்சையில காப்பி பண்ணதான் தப்பு. இங்க பேசிட்டு ஏக்க கண்டா அவ என்ன சொன்னாலும் அதை திருப்பி சொல்லணும். அதுதான் நம்ம சம்பிரதாயமே. சம்பிரதாயம் இல்லையே சுவாமி நான் என்னுடைய விருப்பப்படி சொல்லாம தப்பா போயிடும், அது சரி கிடையாது. அவன் பூர்வாசர் என்ன சொல்லியிருக்காளோ அது திருப்பி சொல்லணும். அவன் வியாக்கியானத்தை என்ன சொல்லியிருக்காளோ அதை திருப்பி சொல்ல போறேன். எந்தெந்த வியாக்கியானம் பார்க்க போறோம், எந்தெந்த வியாக்கியானது அந்தந்த கிரந்தம் வரைச்சு அப்படின்னு தெரிவிக்கிறேன். எந்தெந்த கிரந்தம் என்ன சொல்லி தெரிவிக்கிறேன். அந்தந்த கிரந்தம் வரும்போது அந்தந்த சொல்லிக்கிறேன். இப்படி இருக்க செய்து அதுக்கு மேல திருவாயுத இப்ப நமக்கு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். இத்தனை பார்க்கணும்னா சரி சுவாமி இத்தனையும் பார்த்துட்டு இருக்காரு, எப்ப உயர்வர உயர்ந்த வரும், நாளைக்கே வந்துருமா? தயவு செய்து நினைக்க வேண்டாம். ஏன்னா பொறுமைதான் காக்கணும், வேற வழியே கிடையாது. ஏன்னா இத்தனை பாசுரங்கள் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் உயர்வர உயர்ந்தனம். இப்ப பிரியத்துக்காக சொல்றேன், பொதுத்தரையும் முடிஞ்சிருத்து, திருப்பல்லான்னு முடிஞ்சிருத்து, கணேசத்தான் முடிஞ்சிருத்து, உடனே உயர்வர உயர்ந்தனம் வருமானா வராது. அப்பவும் குறைஞ்சபட்சம் ஒரு 20 காலட்சேபமா முடிஞ்சாத்தான் உயர்வர உயர்ந்தனம் வரும். என்ன சுவாமி அதுக்கு பிறகு நிறைய முதல் செய்ய பதிப்படி, 2ஆம் செய்ய பதிப்படி, 3ஆம் செய்ய அவதாரிகை நிறைய வச்சிருக்காங்க. இல்ல ஆச்சரியமா இருக்கு. அதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அப்படின்னா என்ன ஆகுனா குறைஞ்சபட்சம் நமக்கு அடையனுக்கு தெரிஞ்சு குறைஞ்சபட்சம் ஒரு 8-9 மாசமாவது ஆகும் உயர்வர உயர்ந்தனத்துக்கு. அடி குறைஞ்ச சொல்லிட்டு இருக்க இதை விட பாதுகாப்பு அதுக்கு முன்னாடி. அது மட்டும் இல்ல, ஒரு வாரத்துக்கு 3 காலட்சேபங்கள் வைக்கலாம்னு ஒரு அபிப்பிராயம் பட்டிருக்கா நம்ம நிர்வாகஸ்தர்கள். இப்ப 3 காலட்சேபம் வச்சாச்சுன்னா அப்ப மாசத்துல கிட்டத்தட்ட ஒரு 4 3 12 காலட்சேபம் தான் வருது. 12 இருந்து 15 வரலாம். 15 வரலாம்னா அப்ப கிட்டத்தட்ட இதுல கணக்கு என்னன்னா 10 மாசம் தான் நம்ம கணக்கு பண்ணணும். ஏனைய 2 மாசம் நம்ம கணக்கு பண்ணவே கூடாது. என்ன சுவாமி வருஷத்துல 12 மாசம் இருக்கே சுவாமின்னா 2 மாசம் அனத்தியன காலமா போயிடும். அனத்தியன காலத்துல இது சேமிக்கப்படாது. இதே சொல்றேன், ஏன் இது அனத்தியன காலத்துல சேமிக்கப்படாது, ஏன் காலட்சேபம் பண்ணக்கூடாது? அது அனத்தியன காலம் வரும்போது வரதுக்கு முன்னாடி என்னை தெரிவிக்கிறேன். ஏன்னா இப்ப அது நாழியிடம் அப்ப வரைச்சு அப்ப உங்களுக்கு நன்மை சட்டுன்னு புரியும். என்ன அனத்தியனம் எதனாலனா கார்த்திகை மாசம் பௌர்ணமி, அதுக்கு அடுத்த நாள் இருந்து சேவிக்கப்படாது. அடுத்து எப்ப சேவிக்கலாம்னா தை மாசம் அஸ்த நட்சத்திரம் தான் தொடங்கணும். எப்படி வேதத்துக்கு இதே போல அத்தியன காலம் அனத்தியன காலம் உண்டு. வேதத்துக்கு சம்ஸ்கிருத வேதத்துக்கு அத்தியன காலம் அனத்தியன காலம் உண்டு. அதே போல இது திராவிட வேதம், திராவிட வேதத்துக்கு அத்தியன காலம் எல்லாமே பிரமாணம் இருக்கு. அப்படின்னு வெறுமனே சொல்லணுன்றதுக்காக சொல்லிட்டு இருக்கல, எல்லாத்துக்கும் பிரமாணம் இருக்கு. அத்தியன காலம் அனத்தியன காலம் உண்டு. ஆனா இதெல்லாம் கோயில் பద్ధதி என்பது வேறு, அவருடைய வீட்டுல பద్ధதி என்பது வேறு. அப்படின்னு சொல்றதா வீட்டு பద్ధதி சொல்லிட்டு இருக்கேன். கோயில் பద్ధதி என்று கோயில்ல உற்சவங்கள் நிற்கப்படாதுன்றதுக்காக அந்தந்த கோயில்ல வழக்கம் என்ன அந்தந்த வழக்கம் பிரகாரம் பண்ணுவான் அனத்தியன காலத்திலும். ஆனா அனத்திய காலம் வீட்டுல பண்றதுன்னா அனத்திய காலம்னா இதுதான் கார்த்திகை மாசம் பௌர்ணமி, அதே ரோஹிணி நட்சத்திரம் இருக்கும். அதே போல
தை மாசம் அஸ்த நட்சத்திரம் அங்கதான் தொடரும். ஏன் அந்த மாதிரி அப்படின்றது சம்ஸ்கிருத வேதத்துக்கு ஏன் அனத்தியனம் வச்சிருக்காரோ அதையும் சொல்றேன். அதே போல திராவிட வேதத்துக்கு அத்தியனம் அனத்தியனம் வச்சிருக்காரோ அதையும் சொல்றேன். அந்த இடம் வரும்போது இப்ப அனத்தியன காலம் அது அநேகமா டிசம்பரோ அல்லது நவம்பர்லயோ டிசம்பர்லயோ வரும். அப்ப வரைச்சா சொல்றேன். இது ஆயிடுச்சா? அதுக்கப்புறம் இது நமக்கு இதெல்லாம் முடியறதுக்கு குறைஞ்சபட்சம் 8 மாசமாவது இல்ல 1 வருஷமாவது ஆகும் சொன்னேன். இதுக்கு சொல்ல வேண்டாம்னா உங்களை நீங்க தயார் பண்ணிக்கணும். ஏன்னா இன்னைக்கு காலட்சம் முடிஞ்சிருச்சு சுவாமி, நாளையில இருந்து உயர்ந்தாமான்னு நினைக்க வேண்டாம். அதுக்குதான் சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா இது பெரிய கடல்ல முத்து குளிக்கிறா போல நம்மால முத்து குளிச்சு எடுக்க முடியுமானா திருவாய்மொழி என்பது ஆச்சரியமான விஷயம். 5 வியாக்கியானங்கள் திருவாய்மொழிக்கு. தெல்லாரும் ஞான திருக்குறுகை பிரான் பெல்லான் எதிராஜன் பேரருளான் உள்ளாரும் அன்புடனே மாறும் மறைக்குழாயும் ஆரம்பிச்சு இன்பமிகு 6000 திருக்குறுகை பிரான் பெல்லான் வியாக்கியானம் 6000. அதற்கு மேல 6000 முடிஞ்ச நஞ்சியுடைய வியாக்கியானம் 9000. தஞ்சீரை ஞானியர்கள் தாம்புகழம் வேதாந்தி நஞ்சிய தாம்பட்டர் நல்லருளால் என்றால் ஆகோடன் மாறும் மறைக்குழாது 16 9000 படி நஞ்சியுடைய வியாக்கியானம். அதுக்கப்புறம் நம்பில்லை தம்முடைய நல்லொருளால் எவிவிட பின் பெரியவாச்சான் பிள்ளை அதனால் இன்ப 66 மறைப்பொருளை சொன்னது 24,000 படி என்று பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானம். இது 3வது வியாக்கியானம். அதுக்கப்புறம் 4வது வியாக்கியானம் தெல்லியதா நம்பில்லை செப்பு நெறிதன்னை வள்ளல் வடக்கு திருவேதி பிள்ளை இந்த நாடறியமாறன் மறைப்புள்ள நன்குரைத்தது ஈடு 36,000. ஈடுன்னா என்ன, அதுக்கு என்ன பேரு, அதுனா 36,000 என்ன கணக்குன்னு பின்னாடி பார்ப்போம். ஈடு 36,000 வியாக்கியானம் நம்பிலுடையது. அதைத்தான் நம்ம பார்க்க போறோம். அதுக்கப்புறம் கடைசி வியாக்கியானம் யாரோடது? வாதிகேசரி அழகி மணவாளஜியர் அவரது 12,000 படி 12,000 வியாக்கியானம். அப்ப ஈடு 36,000 அப்படின்னு சொன்னோமோ அன்போடு அழகிய மணவாளஜியர் பின்போரும் கட்டறிந்து பேசி வைக்க தம்பெரிய போதும் மாறும் மறையும் பொருள் இருந்து ஏதமில் 12,000 படி வியாக்கியானம் வாதிகேசரி அழகிய மணவாளர்கள். இவர்கள் எல்லாம் திருவாய்மொழியை காத்த குணவாளர்கள். இதெல்லாம் மணவாள மாமணி தன்னுடைய உபதேசமால எடுத்திருக்காரு. அடிக்க சொன்ன பாசனம் உபதேசமால பாசனம். உபன்யாச காலட்சேப அதிகாரிகளுக்கு எந்த கட்டமே கிடையாது. அவளுக்கு எது வேணுமோ அத்தனையும் நம்முடைய பூர்வாசம் நன்னா கொடுத்துருக்கா. பார்க்கணும், அவ்வளவுதான் தெரியாது. அப்ப திருவாய்மொழியை காத்த குணவாளர் இருந்தனும். திருவாய்மொழி ஈடு காலத்துக்கு சொன்ன பெருமை மணவாள மாமணிக்கு தான் சாரம். ஈட்டு பெருக்கன்னு பேரு. ஈடு காலட்சம்னா திருவரங்கம் பெரிய கோயில். அந்த திருவரங்கத்திலே பெரிய மண்டபத்திலே அமர்ந்து நம்பெருமாள் நியமனம் பிரகாரம் 1 ஆண்டு காலம் பகவதீஷ காலத்தை சொல்லி அதன் மூலம் நம்பெருமாளையே தான் சிஷ்யராக கொண்டார் யாரு? மணவாள மாமணி. அதனால்தான் அப்ப ஏற்பட்ட தனியம்தான் ஸ்ரீசைலேச தயாபாத்திரம் தீபக்தியாதி குணார்ணம் யதீந்திர பிரபணம் வந்தே ரம்ய ஜாமாதரம் முனின்னு தெரிவிக்கிறார் இல்லையா? அப்ப நம்பெருமாள் யாரு? மணவாள மாமணிக்கு சிஷ்யர், மணவாள மாமணிக்கு ஆச்சாரியன். 1 வருஷ காலம் காலட்சேபம் கேட்டார். எல்லா உற்சவத்தையும் நிறுத்தார். எல்லா உற்சவத்தையும் என்ன தேதி என்னது எல்லாத்தையும் நான் சொல்றேன். பின்னாடி எல்லாத்தையும் சொல்லியிருக்கேன். அந்தந்த கட்டம் வரும்போது எல்லாத்தையும் எதையும் மறக்காம சொல்லுவேன். நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க. ஏன்னா இப்பவே எல்லாம் போயிட்டு இருந்தா நாழிய அந்தந்த கட்டம் வரும்போது அங்கங்க சொல்றேன். அப்ப 1 வருஷ காலம் எல்லா உற்சவத்தையும் நிறுத்தி நன்னா உட்காந்து கேட்டு இருக்காரு. கேட்டு முடிச்சு வர சாத்துமர ஆறுதுன்னா ஆணி மூலம், ஆணி மாசம் மூல நட்சத்திரம் அன்றைதான் சாத்துமர இன்னைக்கு ஆணி மூல உற்சவம் நடக்கிறது. ஆச்சரியமா ஒவ்வொரு திவிதேசம் திருவள்ளிக்கண்ணையும் பண்றா, எல்லா திவிதேசமும் பண்ணிட்டு இருக்கா. அப்ப இதுக்குன்னா ஸ்ரீசைலே தயாபாத்திரம் தனியன் பிறந்த நாள் அப்படித்தான். அன்னைக்குதான் ஒரு சின்ன அர்ச்சகர் பையனா வரார். பெருமாளே ரங்கநாயகம் என்கிற ஒரு பிள்ளை விளக்கத்துல வந்து அந்த நம்ம இவருக்கு முன்னாடி மணவாள முன்னாடி வந்து நின்று இந்த ஸ்லோகத்தை சொல்றார். ஸ்ரீசைலேச தயாபாத்திரம் தீபக்தியாது குணார்ணமம் யதீந்திர பிரவணம் வந்தே ரம்யஜா மாதரம் முனிம் அப்படின்னு தெரிவிக்கிறார். அப்படின்னா ஆச்சாரியன் யாரு? மணவாள மாமணி. சிஷ்யன் யாரு? நம்பெருமாள். அந்த ஆச்சாரனுக்கு பிரதிபக்தியா சமர்ப்பிக்கணுமோ, 1 வருஷ காலம் காலட்சேபம் கேட்டுக்கணும். காலட்சேபம் கேட்டதுக்கு சம்பாவனை சமர்ப்பிக்கணுமோ, அந்த சம்பாவனை தான் இந்த ஸ்லோகம்னு சொல்லி கொடுத்திருக்காரு. அர்ச்சக ரூபமா குமாரன் வந்து அப்ப ரங்கநாயகன் பேரோடு
5 வயசு பிள்ளையா இருந்து அவர் தான் மாமுனிகளுக்கு மணவாளனுக்கு திருவடிகளுக்கு இந்த ஸ்லோகத்தை சமர்ப்பித்தார். ஸ்ரீசைலேச தயாபார்த்தனம். அப்ப ஆச்சாரனுக்கு பிரதிபக்தி தான் இது, ஆச்சாரனுடைய பிரதிபக்தியே இது. அப்ப ஆச்சாரியன் கொடுத்த வைபவத்தை வன்மனையும் பார்க்கும்போது என்னைக்குமே ஆச்சாரன் என்ன பண்றாரு, பிரத்யுபகாரம் பண்ணணும். பண்ண முடியுமா? பண்ண முடியாது. இப்ப நம்பெருமாள் என்ன தெரிவிக்கிறார்னா, நம்பெருமாளுக்கு ஆச்சாரியன் மணவாளமணி, இந்த விஷயம் பின்னாடி சொல்றேன். நம்பெருமாளுக்கு ஆச்சாரியன் மணவாளமணி. அப்ப மணவாளமணின்னா அவருக்குதான் உபகாரம். இவருக்கு என்ன உபகாரம் பண்ணார்? 1 வருஷ காலம் நம்பியர்களுடைய ஈடு வியாக்கியானம் திருவாய்மொழி அதை பூர்ணமா காலட்சேபம் பண்ணாருன்னா, அப்ப ஆச்சாரியன் இந்த உபதேசம் பண்ணியிருக்கார், இந்த உபதேசத்துக்கு உபகாரம் பண்ணியிருக்கார். இந்த உபகாரத்துக்கு பிரத்யுபகாரம் பண்ணணுமானோ, பிரத்யுபகாரம் பண்ண முடியுமானா சிஷ்யனால பண்ண முடியாது, பண்ணவே முடியாது. ஏன் சுவாமின்னா, ஆச்சாரியன் செய்த உபகாரத்துக்கு பிரத்யுபகாரம் சிஷ்யனால பண்ண முடியும்னா பண்ண முடியாது. ஸ்ரீவசன் மன்றம் தெரிவிக்கார். என்ன தெரிவிக்கிறார்னா, ஒண்ணுமில்ல சுவாமி, இந்த நித்தியம் பூதி லீலாபூதி 2 நித்தியம் பூதி லீலாபூதி கொடுக்கணும், அதான் பிரத்யுபகாரம் கொடுக்க போறது. அதுதான் கண்ணன் சிறுத்தாமல் தெரிவிக்கிறார் சுவாமி மதுரகவி ஆழ்வார். பயனன்னாயினும் பாங்கல்லராகினும் செயல் நன்னாக திருத்தி பணிகொள்வான் குயில் நின்றார் பொழில் ஷூ நாங்க வரைக்கும் நல்லா பார்க்கலாம். அந்த பாட்டு வரப்போறதும் இந்த பாட்டு வரைக்கும் பார்க்கலாம். குயில் நின்றார் பொழில் ஷூ குருகூர் நம்பி முயல்கின்றேன். முயற்சி பண்றேன். என்ன சுவாமி முயற்சினா, ஆச்சாரியன் செய்த உபகாரத்துக்கு நான் முயற்சி பண்றேன். கொடுத்தாச்சா? கொடுக்கல. எத்தனையுமே முடியாது. இத்தனையும் அவர் என்ன பண்ணானா, எந்திசையும் அரியம்பிகை வந்தமை ஷடகோபனருடைய 8 திக்கிலும் ஆழ்வாருடைய புகழை நன்னா படைக்கிறார். அவரை போல பிரச்சாரம் பண்ணவர் யாருமே கிடையாது. மதுரகவியார் அவ்வளவு உபகாரம் பண்ணியிருக்காரு. அத்தனை உபகாரம் பண்ணி இதை பார்த்தா கூட என்ன தெரிவிக்கிறார்னா, அவர் பண்ண உபகாரத்துக்கு இது பிரத்யுபகாரமே கிடையாது. பிரத்யுபகாரம் பண்றதுக்கு முயற்சிக்கிறேன் அப்படின்னு தெரிவிக்கிறாரு. அப்படி முயற்சிக்கிறேன் தெரிவிக்கச்சே, சரி சுவாமி இது என்னமா சுவாமி இது சொல்ல முடியும், அதைத்தான் பெருமாளும் தெரிவிக்கிறார். நான் இந்த ஸ்லோகத்தை சொன்னேனே விட இது கூட முயற்சி தான். இது உண்மையாவே ஸ்லோகத்தை கொடுத்துட்டேன், நீ கொடுத்த உபகாரத்துக்கு பிரத்யுபகாரம் இதுவாருன்னா கிடையாது. அப்ப முயற்சியே தெரிவிக்கிறார் இல்லையா? அப்ப நம்மாழ்வாரின் பெருமையை நாடு முழுவதும் பரப்பிய மதுரகவியாக தான் என்ன சொல்றார், முயற்சிக்கிறேன்னு சொல்றச்சே. இப்ப நம்பெருமாள் என்ன சொல்லணும், அவரும் முயற்சிக்கிறேன்னு சொல்றியா? அப்படிப்பட்ட முயற்சி என்றுதான் முதல் தனியன் ஸ்ரீசைலேச தயாபாத்திரம் தீபக்தியாதி குணார்ணவம் யதீந்திர பிரவணம் வந்தே ரம்ய சாமாத்தரம் இன்னைக்கு தனியன் ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா போயிடலாம், ஒன்றும் சமம் இல்லை. அநேகமா உங்களுக்கு எல்லாமே காலட்சேபத்தை கேட்ட விஷயம் தான். அதைத்தான் திருப்பி சொல்ல போறேன். இருந்தாலும் எங்கெங்கெல்லாம் சிரமங்கள் இருக்கோ அங்க நிதானம் பார்ப்பாங்க. ஸ்ரீசைலேச தயாபாத்திரம் இதற்கு திருலோகஞ்சியுடைய வியாக்கியானம். பொதுத்தனியன்கள் தான் அடிய முன்னாடியே தெரிவித்தேன். திருலோகஞ்சியுடைய வியாக்கியானம் அடிய எது சொன்னாலும் அடியுடைய சொந்த கருத்து எதுவுமே கிடையாதுன்னு தெரியாது. முதலே சொல்றேன், அடியனுக்கு ஒன்றும் தெரியாது. அவன் என்ன எழுதி இருக்காளோ அதை அப்படியே உங்களுக்கு திருப்பி ரிப்பீட் பண்றேன். சப்தங்கள் வேணா மாறலாமே தவிர அர்த்தங்கள் விஷயங்கள் அதே விஷயங்கள் தான். இந்த திருலோகஞ்சியுடைய வியாக்கியானம். நம ஸ்ரீசைலநாதாய குந்தி நகர ஜென்மனே ரசாதலப்த பரம பிராப்தி கைங்கரிய சாலினே. முதல்ல ஸ்ரீசைலேச தயாபாத்திரம் தனியன் இருக்கணும். அந்த தனியனுக்கு உண்டான பதவரை என்ன அர்த்தம்னா, பதவரை உண்டு, விளக்கு வரை உண்டு, அதற்கு மேற்கொண்டு வியாக்கியானம். இதுதான் பద్ధதி. புத்தகம் பண்ணல, பதவரை பொழிப்புரை, அதற்கு மேல் அது அவ்வளவுதான் இருக்கும், அதுவே இருக்காது. ஆனா இங்க அப்படி இல்லை, பதவரைன்னு தனியா இருக்கு, விளக்கு வரையும் தனியா இருக்கு, அது போல வியாக்கியானம் தனியா இருக்கு. அதுக்கு மேல அரும்பதங்கள் இருக்கு, இது கிடையாது. அதுவே இருப்பா. சில பேருடைய அபிப்பிராயங்கள் சொல்லுவா, ஐதிகங்கள் சொல்லுவா, அதெல்லாம் கூட இருக்கும். இதுல அது கிடையாது. இருந்தாலும் இப்ப முதல்ல பதவரை என்னன்னு பார்ப்போம். ஸ்ரீசைல் இதுதான் பద్ధதி. இந்த பద్ధதி பிரகாரம் தான் நம்ம வியாக்கியானமே போகணும். இதுவாக திருவாய்மொழிக்கு அப்படிதான் பார்க்க போறோம், கன்னிசிறுதாமுக்கு அப்படிதான் பார்க்க போறோம், அதே போல திருப்பல்லாண்டுக்கு அப்படி பார்க்க போறோம்னா அப்படிதான் அவ பெரியவா கொடுத்துருக்கா. பெரியவா அதான் மேலையார் செய்வனங்கள் 2 வனைகள் அவ எந்த பద్ధதியில கொடுத்தாரோ அதே பద్ధதி பிரகாரம் போயிட்டு இருக்கோம். சரி, இப்ப ஸ்ரீசைலேச தயாபாத்திரம் ஸ்ரீசைலேசன் அவருக்கு பேர் தான் திருமலையாழ்வார்னு பேர். ஸ்ரீசைலேசன், ஸ்ரீசைலனம் திருமலை. அந்த திருமலை ஆழ்வாருக்கு ஸ்ரீசைலர்னு பேரு. அவருக்கு திருவாய்மொழி பிள்ளைன்னு பிரசித்தமா பேர். இவர் தான் மணவாளமாவுடைய ஆச்சாரியன்.
மணவாளமாவுடைய ஆச்சாரியான திருவாய்மொழி பிள்ளை. அதைத்தான் உபதேசத்தை ஆரம்பிக்கும் போது பாசனமே எந்த திருவாய்மொழி பிள்ளை அருளான்னு ஆரம்பிக்கிறார். அப்ப தன்னுடைய ஆச்சாரியனை தொடங்கிதான் ஆரம்பிக்கிறார் இல்லையா? அப்ப திருவாய்மொழி பிள்ளைதான் மணவாளமாவனுக்கு ஆச்சாரியன். அவர் திருவாய்மொழி பிள்ளை என்று அவருக்கு பட்ட பெயர், பிரசித்தமான பெயர். ஏன்னா ஆழ்வார் திருநருடைய அவதாரம் பண்ணி இருந்தானோ, நம்மாழ்வார் எந்த அவதார தினத்தில் பிறந்தாரோ அதே அவதார தினத்தில் பிறந்தவன் தான் திருவாய்மொழி பிள்ளை. அதனாலே அவருக்கு திருவாய்மொழி பிள்ளைன்னு ஒரு பேரு. இரண்டாவது, திருவாய்மொழியில அவ்வளவு தூரம் ஆழ்ந்து இருக்கக்கூடியவராம். திருவாய்மொழினா தன்னுடைய பிராணனை போல இருக்க முடியும். அத்தனை தூரம் திருவாய்மொழி 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 என்றே இருப்பாராம். அதனால இவருக்கு திருவாய்மொழி பிள்ளைன்னு ஒரு பட்டமே வந்துவிட்டு. இவருடைய அவதார தினம் என்ன? வைகாசி மாசம் விசாக நட்சத்திரம். நம்மளுடைய அவதார தினம் என்ன? வைகாசி மாதம் விசாக நட்சத்திரம். இரண்டுமே ஒரே நாள். அப்படி இருக்கச்சே அப்படிப்பட்ட இவர் மணவாளமானுக்கு ஆச்சாரியன். இவர் இந்த ஸ்லோகத்தை யாரு சமர்ப்பிக்கிறார்? நம்பெருமாள் சமர்ப்பிக்கிறார். நீங்க புத்தகத்திலே பார்க்கலாம். பொது தனின்னு போட்டு ஸ்ரீசைலேசதியா மேல எழுதிப்பார், நம்பெருமாள் சமர்ப்பித்தது அப்படின்னு எழுதிருக்க சமர்ப்பிக்கிறார். தன் ஆச்சாரியனான மணவாளமாவனை ஏற்றுக்கொண்டு சமர்ப்பிக்கிறார். அப்ப மணவாள வைபவத்தை சொல்லணும் இல்லையா? அப்ப மணவாளமாவனுக்கு என்ன வைபவம் சுவாமி? அவர் ஆச்சாரியனாலே மணவாள மாமனுக்கு ஏற்பட்ட வைபவம். எல்லாம் 3 விஷயம் சொல்றாரு. 4 ரெண்டு பிரதானமா 3. முதல்ல ஸ்ரீசைலேச தயாபாத்திரம், மணவாள மாமனுடைய ஆச்சாரியனுக்கு உண்டான வைபவம் என்ன? அது முதல்ல சொல்றார். தி பக்தியாதி குணார்ணவம். அதற்கு மேற்கொண்டு மணவாள மாமனுடைய வைபவம் என்ன? அதை தெரிவிக்கிறார். யதீந்திர பிரவணம். அதற்கு மேற்கொண்டு யதீந்திரராக இருக்கக்கூடிய சுவாமி ராமானுஜர் அவருடைய வைபவம் என்ன? இந்த 3ம் ஒன்று சேர அமைந்ததுதான் இந்த ஸ்லோகமே. ஸ்ரீசைலேச தயாபாத்திரம், தீபக்தியாதி குணாக்ரமம், யதீந்திர பிரவணம் அப்படின்னு சொன்னாருமோ. அப்ப யதீந்திர பிரவணம் தான் என்ன அர்த்தம்? யதீந்திரரிடத்திலே பிராமணியம் இருப்பவர் சுவாமி மணவாள மாமனிகள். அதனால அவருக்கு யதீந்திர பிரவணம்னு பேரு. அப்படி இருக்கச்சது அப்படிப்பட்ட யதீந்திர பிரவணம் வந்தே, அப்படிப்பட்ட அந்த யதீந்திர பிரவணரை வணங்குகிறேன். யாரு பேரை சொல்லியனா? ரம்ய ஜாமாதரமுனிம். ரம்ய ஜாமாதரம் 3 பிரதானமாக அமைந்திருக்கிற இந்த ஸ்லோகத்தை. 1 தன் ஆச்சாரியன் வைபவம், 2வது தன் வைபவம், 3வது ஜகத்துக்கு ஆச்சாரியனாக இருக்கக்கூடிய சுவாமி ராமானுஜ வைபவம். 3 சொல்லப்பட்டார். இப்படிப்பட்ட ஆச்சாரனை வணங்குகிறேன் தெரியுது. 4வது பெருமை தனி. 4வது பெருமை என்ன சுவாமியே? அதுதான் இப்படிப்பட்ட ஆச்சாரனை வணங்குகிறேன் என்பது 4வது இருக்கிறது. ஆக ஸ்ரீசைலேச தயாபாத்திரம். தயாபாத்திரம் என்ன? திருவாய்மொழி பிள்ளை தயக்கு இலக்காக இருக்கும் அவர். திருவாய்மொழி பிள்ளை தயக்கு இலக்கணா அவருடைய தயையே எதிர்பார்த்து இருப்பார். அவருடைய தயையை தவிர மற்றொன்று கிடையாது என்று இருப்பவர் யாரு? சுவாமி மணவாள மாமனிகள். ஸ்ரீசைலேச தயாபாத்திரம். தி பக்தி ஆதி குணார்ணவம். தீனா ஞானம்னு பேரு, பக்தினா பக்தின்னு பேரு, ஆதினா ஞானம் பக்தி அல்லாத என்னது அனைத்து ஆத்ம குணங்களையும் சேர்க்கணும். ஆதி முதலான நம்ம சொல்றோம், அதுக்குதான் ஆதின்னு பேரு. தீபக்தி ஆதி, தீபக்தியாதி அத்தனை ஆத்ம குணங்கள். அப்படின்னா வைராக்கியம் முதலான குணங்கள் ஆத்ம குணங்களுக்குடைய. ஆக இந்த பண்புகளே நிறைந்து இருக்கக்கூடிய பெரும் கடல் போன்றவர். தீபக்தியாதி குணார்ணவம். ஆர்ணவம்னா சமுத்திரம், கடல் போன்றவர். எப்படிப்பட்டவரும் கடல் போன்றவர்? ஞானம் என்ன, பக்தி என்ன, வைராக்கியம் என்ன, இது முதலான முத்தி என்ன, மாணிக்கம் என்ன முதலானவற்றில் நிரம்ப பெற்ற கடல் போன்றவர். இது மணவாள மாமனுடைய பெருமை. அப்ப தீபக்தியாதி குணானம் என்பது மணவாள மாமனியின் பெருமை. ஸ்ரீசைலேச தயாபாத்திரம் என்பது திருவாய்மொழி பிள்ளையின் பெருமை. யதீந்திர பிரவணம் என்பது சுவாமி ராமானுஜன் பெருமை. இப்படி இருக்கச்சே முன்னாடி சொன்னது தன் ஆச்சாரன் பெருமை, 2வது சொன்னது தன் பெருமை, 3வது சொன்னது யதீந்திர பிரவணம் சொல்லிருக்க இல்லையா? யதீந்திரனா யதீந்திரத்திலே காதல் கொண்டவர். காதல் கொண்டவர்னா யதீந்திர அபாரமான பிரீத்தி, அந்த பிரீத்தி கொண்டவர். ஆக ஸ்ரீசைலேச தயாபாத்திரம் தீபக்தியாதி குணாகரம். இது திதியா விபக்தின்னு பேரு.
தித்தீயா விபக்தி, இரண்டாவது வேற்றுமை. அப்படின்னா அப்படிப்பட்டவரை அப்படிப்பட்டவரை அப்படி இறுதியில் சேர்க்கிறார். அப்படிப்பட்டவரை அப்படிப்பட்டவர் வணங்குகிறேன் என்பது. அப்ப திருவாய்மொழி பெண் பிள்ளைக்கு பாத்திரபூதரானவரை அப்படிப்பட்டவரை, ஞானபக்தி வைராக்கியம் முதலான நிரம்பியவரை, ராமானுஜனிடத்தில் அதீதமான பக்தி கொண்டவரை. யார் சுவாமி? அப்ப திருவாய்மொழி பிள்ளை இடத்திலே அவருடைய தயக்கு பாத்திரபூதரானவரே, ஞானம் பக்தி வைராக்கியம் முதலான நிரம்பி இருக்கிறவரே, ராமானுஜனுக்கு அதீதமான பக்தி கொண்டவரே. இது பேரே இல்லை. மூணு விஷயம் சொல்லியிருக்காருனோ. முதல்ல ஸ்ரீ சைலேச தயாபாத்திரம். அப்பன்னா அந்த ஸ்ரீசைல பூர்ணர் என்று சொல்லக்கூடிய திருவாரூர் பிள்ளை இடத்திலே அண்ணா அவருடைய தயக்கு பாத்திரபூதரானவரே. இது முதல் நிலை. இரண்டாவது பக்தியாதி குணானம், ஞானம் என்ன, பக்தி என்ன, வைராக்கியம் என்ன, இதெல்லாம் பூர்ணமாக நிரம்பியவரே. இது இரண்டாவது. மூன்றாவது யதீந்திர பிரவணம், ராமானுஜரிடத்தில் அச்சீதமான பிரீத்தி கொண்டவரே. மூணு வந்துருத்து. யார் சுவாமி? யாருன்னு தெரியலையா? இப்ப திருவாய்மொழி பிள்ளை கிட்ட அச்சீதமான அவ தயைக்கு பாத்திரமானவன் நிறைய பேர் இருப்பாளே. சிஷ்யா ஒருத்தரா இருக்கா? நிறைய பேர் இருக்கா. அதே போல பக்தியாதி குணார்ணவம், ஞானம் என்ன, பக்தி என்ன, வைராக்கியம் என்ன, நிறைய பேர் அதே போல நிறைய பேர் இருப்பார்களோ. அதுக்கு அடுத்தது யதீந்திர பிரவணம் என்று சொல்லக்கூடிய யதீந்திர பிராபண்யம், அதுவும் நிறைய பேர் இருப்பார்களோ. அப்ப இவன் யார் அந்த மாதிரினா ரம்ய ஜாமாத்தரம், ரம்ய அழகிய மனவாரம் தெரிகிறார். நம்ம ஜாமாத்தியம் அப்படின்னு அர்த்தம். அதாவது அப்படிப்பட்ட அழகிய மனவாரனை பேரே சொல்லாம கடைசியில பேர் வச்சிருக்கார். இது எது போலன்னா, இது ஒரு திட்டாந்தம் நம்முடைய முன்னோர்கள் சொல்லுவார். 18ஆவது பாத்திரம் உந்துமதுகரித்தன். உந்துமதுகிட்ட பாத்திரம் சொல்லும் போது நப்பியன விராட்டி முதல்ல வரல. ஏன் வரலன்னா பாத்திரத்தை நம்ம முதல்ல அனுசந்தானம் பண்ணி பார்க்க போடணும். உந்து மதகரித்தன் ஓடாத தோல்வடியன் நந்தகோபாலன் மருமகளே அப்படின்னு சொன்னா ஆண்டார். உடனே நப்பின வரணும், வரவே இல்லை. ஏன் சுவாமி நந்தகோபாலன் மருமகனே, நந்தகோபாலன் மருமகனே சொன்ன வர வேண்டாமான்னா, நந்தகோபாலன் மருமகள் அத்தனை பேரும். ஏன்னா பகவானுக்கு பத்தினி தானே அத்தனை பேரும். அப்ப பகவானுக்கு பத்தினா அத்தனை பேரும் நந்தகோபாலன் மருமகள் தானே. அப்படி இருக்க செய்து நப்பின நினைக்கிறா, நந்தகோபாலன் மருமகளேன்னு சொல்லியிருக்கா, அதுல நானும் இருக்கேன், மற்றவான இருக்கா, யார சொல்றான்னு தெரியலையே, என்ன சொல்ற போட்டிருக்கு அப்படின்னு நின்றுட்டே இருக்கா. அப்ப என்ன அர்த்தம்? எது போல ஸ்ரீசைலேச வியாபாத்திரம் தீபக்தியாதி குணார்ணவம் யதீந்திர பிரவணம். இது வரைக்கும் தெரியறது யாருன்னு தெரியல. ஸ்ரீசைலுடைய தயைக்கு பாத்திரபூர்ணமானவர், ஞான பக்தி வைராக்கியம் கொண்டவர், யதீந்திரத்தில் பிரீத்தி இருப்பவர். யார் சுவாமி? எது போல? உந்துமதகரித்தன் ஓடாதொழில் நந்தகோபாலன் மருமகனே போல. அதுக்கப்புறம் பார்த்தா ஆண்டார் என்ன வரவே இல்லை, நப்பின்னு வரணுமே. ஓ நாம தான் தவறளிச்சிருக்கோம். என்ன அத்தனை பேரும் மருமகள் தானே, அதான் நப்பின வரலாம் போட்டுது. அதுக்கப்புறம் என்னன்னா நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாயின்னு சொன்னதுக்கு அப்புறம் அவன் வந்திருக்கான். அதே போல இங்க ஸ்ரீசைலேச தயாபாத்திரம் தீபக்தியாதி குணார்ணமும் யதீந்திர பிரவணம் வந்து அப்படின்னா விசேஷித்து சொல்லணும். நப்பின்லைன்னு அங்க விசேஷித்து சொன்னா, அதே போல இங்க ரம்ய வந்து ரம்ய ஜாமாதர முனி அப்படின்னு அவன் ஜாமாதான மணவாரன்னு பேரு. ஜாமாதான மணவாரன்னு பேரு. அப்படிப்பட்ட அழகிய மணவாரனை, அப்படிப்பட்ட முனியை, அந்த மனவிய மணவார முனியை வணங்குகிறேன். இது ஸ்லோகத்தின் அர்த்தம். இதுதான் பதவரை. இது பதவரை. இப்ப இத சமர்ப்பித்தல் யாரு? நம்பெருமாள். இத பூர்ணமாக சமர்ப்பித்தல். அப்ப இதுதான் குரு பரம்பரைக்கு பிரதானம். இப்ப குரு பரம்பரைக்கு வரலாம். குரு பரம்பரை இது லட்சுமிநாத சமாரம்பாம் நாதயாமன மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பரை. குரு பரம்பரை ஒரு அழகான ரத்னஹாரம். குரு பரம்பரை ரத்னஹாரம் சொல்றாடியா, இது ஆச்சாரிய ரத்னஹாரம்னு பேரு. இந்த ரத்னஹாரத்துல ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாணிக்கம், ஒவ்வொரு ரத்னங்கள், நடுவுல ஒரு பதக்கம் இருக்குமோ, அந்த ரெண்டு பக்கமும் அந்த பதக்கத்துல ஒளி பெறும். இந்த பக்கமும் ஏன்னா ஒரு பெரிய மாலை போட்டுக்கிறோம், நடுவுல பதக்கம் போட்டு வச்சுக்க, அந்த பதக்கமானது வலது பக்கமும் அந்த வெளிச்சத்தை கொடுக்கும், இடது பக்கமும் வெளிச்சத்தை கொடுக்கறது இல்லையா? அதே போல அந்த நடுவுல இருக்கக்கூடிய பதக்கம் தான் யாரு? அதுதான் சுவாமி. ஒரு நடுவுல இருக்க ரத்னமாக யார் இருக்கார்? சுவாமி ராமானுஜர் திகழ்கிறார்.
அப்ப முற்பாடு ராமானுஜுக்கு முற்பாடு பல பல ஆச்சாரியர்கள், ராமானுஜ பிற்பாடு பல பல ஆச்சாரியர்கள். முற்பாடு இருக்கக்கூடிய ஆச்சாரியர்களுக்கு அனுவர்த்தி பிரசன்ன ஆச்சாரியர்கள் பேரு, பிற்பாடு இருக்கக்கூடிய ஆச்சாரியர்களுக்கு விபாமாத்திர பிரபஞ்ச ஆச்சாரியர்கள் பேரு. அப்படி இருக்க செய்து அப்ப அது முடியும் போது என்னது, கடைசி ரத்னம் ஒண்ணு போதும். முடியும் போது எங்க முடிகிறது, மணவாள மாமனியோட முடியறதும். அப்படி மணவாளமான முடியச்சு மறுபடியும் அங்கே தொடங்குறது, லட்சுமிநாதன் சமாரம்பான்னு தொடங்குறதும். அப்படி முதல் ரத்னமா இருக்குது எதுவோ அதேதான் கடைசி ரத்னமா முடியாது. அப்படின்னா சம்பிரதாயம் என்ன தெரியுமா இருக்கு, இப்ப நம்ம ஒரு ரத்னமா கோக்கணும் வச்சுக்கே, எந்த ரத்னம் கோத்திருக்கோங்களோ அடுத்த ரத்னம் அதே போலதான் இருக்கும். அதே போல இங்க ஆச்சாரிய ரத்ன ஆகத்துல முதல் ரத்னமாக பெரிய பெருமாள் நம்பிரமாள் இருக்காருன்னா அடுத்த ரத்னம் அதுக்கு அடுத்தது யாருங்க விஸ்வக்ஷனர், அதுக்கப்புறம் பேராட்டி இருக்கா, விஸ்வக்ஷனர் இருக்கா, நம்மாழ்வார் அப்படி போய் வந்துட்டே இருக்கச்சு கடைசி ரத்னமாக மணவாள மாவன் இருக்காரு. மணவாள மாவன் முடிஞ்ச உடனே அதோட ரத்னம் முடிஞ்சு விட்டோம்னா, இல்லையே சுவாமி அடுத்த ரத்னம் பெரிய பெருமாள் போறது. ஏன் சுவாமி பெரிய பெருமாள் போறதுதான் அவர்தான் ஆச்சாரியன் போயிட்டு இருக்கு. அப்ப இது ஒரு வட்ட வடிவத்துல இருக்கு. வட்ட வடிவத்துல இது பூர்த்தி ஆயிடுச்சுன்னா அப்படியே சுத்தின்னு இருக்கிறத விட இதுதான் ஆச்சாரிய ரத்னஹாரன்னு பேரு. குருபரம் ஜப்தவியம் குரு பரம்பரையும் துவயமும் தெரிவிக்கிறா இல்லையா, அதான் ஆச்சார ரத்னஹாரம் பேரு. அப்படிப்பட்ட ஆச்சார ரத்னஹாரத்துல மணவாளமாமிதான் கடைசி. குரு பரம்பரையில கடைசி யாரு, மணவாளமாமி. முதல் ஸ்தானம் யாரு, நம்ம. அப்ப முதல் ஸ்தானம் லட்சுமிநாதன் என்று சொல்லக்கூடிய பெரிய பெருமாள். மேற்கொண்டு கடைசியா இருக்கிறது மணவாளமாமணிகள். ஆனா கடைசியா இருந்தாலும் மறுபடியும் தொடருது. எது தொடருது, நம்பெருமானது இவருக்கு சிஷ்யனாயிடுறாங்க, அதனால் தொடர்ந்து தெரிவிக்கிறாங்க. இதுதான் குரு பரம்பரை பிரபாவம் தெரிவிக்கிறது. அப்படிப்பட்ட குரு பரம்பரை தெரிவிக்கிறது தான் இவருக்கு உண்டான தம்பி. அப்படி பார்த்தா மறுபடியும் மாமணிகள் தான் சிஷ்யனா வந்துட்டு இருக்காரு. அப்ப ஒவ்வொரு மாதம் அந்த மாதிரி இல்லையா, வட்ட வடிவமா இருக்கு இல்லையா. இனி திருவாய்மொழி பிள்ளையில ஒரு வைபவத்தை பார்க்கணும். குரு பரம்பரை பார்த்துட்டோம், இப்ப பதமதார்த்தம் பார்த்துட்டோம். திருவாய்மொழி பிள்ளை வைபவம் என்ன, நம ஸ்ரீசைல நாதாய குந்தி நைத்திய நம்ம செவிக்கிறோம். சாத்து வரும்போது இது செவிக்கிறோம். நம ஸ்ரீசைல நாதாய குந்தி நகர ஜன்மனே பிரசாதனப்த பரம பிராப்த கைங்கரியசாலினே ஸ்ரீசைலநாதர் ஸ்ரீசைல பூர்ணர் திருமலை ஆழ்வார். இன்னும் மணவாளமாவணி சன்னிதியில பின்னாடி இன்னைக்கு கால்சம் கொடுத்துக்கு திருமலை ஆழ்வார் கூட தான் பேரு. ஸ்ரீரங்கத்துல நீங்க போயினால்னா நீங்க மணவாளமான சன்னிதி போகணும். அந்த மணவாளமான சன்னிதியில இன்னைக்கு அவர் இருந்த இடமே மணவாளமான சன்னிதி ஆயிடுச்சு. அந்த சன்னிதியில பின்னாடி திருமலை ஆழ்வார் கூடம்னு பேரு. மணவாளமான காலட்சேபம் பண்ண இடம். அங்கிருந்தா அவர் திருநாட்டை அலங்கரித்து இருக்காரு. திருநாட்டை அலங்கரித்த உட்கார்ந்த இடம் கூட நீங்க அங்க போய் சுவாமிகிட்ட கேட்கணும். அந்த வம்ச பாரம்பரியத்துல வந்தவாதான் நித்தியபடியே கைங்கரி பண்ணிட்டு இருக்கா சுவாமி மணவாளமாவனுக்கு. அந்த கைங்கரி மனோட பிரார்த்தனை பண்ணிட்டேன்னா அந்த திருமலை ஆழ்வார் கொடுத்து அவருக்கு திறந்து காப்பா. அங்க போய் செவிக்கலாம். செவிக்கலாம்னா வெளியிலிருந்தே செவிக்க வேண்டியதான். செவிச்சிருந்தேன். அதுக்கு திருமலை ஆழ்வார் கூடம்னு பேரு. இவருடைய இயற்பெயர் என்னன்னா திருமலை ஆழ்வார்னு பேரு. அவருக்கு திருவாய்மொழி பிள்ளைன்னு பட்ட பெயர். திருவாய்மொழி அவருக்கு ஈடுபட்டபடியாலே அதனால அவருக்கு சிறப்பு பெயரா வந்து நம ஸ்ரீசைலநாதாய குந்தி நவரதன்னு ஸ்ரீசைலநாதர். அப்படிப்பட்ட ஸ்ரீசைலநாதர் வணங்குகிறேன். நம ஸ்ரீசைலநாதாய குந்தி நகர ஜன்மணி. குந்தி நகரத்துல அவதாரம் பண்ணார். நமக்கு 108 திவிதேசங்கள் செவிப்போமே தவிர ஆழ்வார் ஆச்சாரிய அவதார ஸ்தலமா இருக்குமோ அங்கெல்லாம் அநேகமா போக மாட்டோம். அநேகமா அந்த 108 திவிதேசத்துக்கு பக்கத்துலதான் இருக்கும். மண்டங்குடி என்பர் மாவனையோர் மண்டிய சேர்ந்து மண்டங்குடி இந்த தொண்டபடியான அவதார ஸ்தலம். அது ஒன்றும் 108 திவிதேசத்துல கிடையாது. எத்தனை பேர் போய் சேவிக்கிறா தெரியாது. இது திருவாரூர் திருநகரி அது போய் சேவிச்சுக்குவா. ஏன்னா அங்க 108 திவிதேசங்கள் சேவிச்சுக்குவா. அதே ஆழ்வார் திருநகரி 108 திவிதேசங்கள் சேவிச்சுக்குவா. சில திவிதே ஆழ்வாருடைய ஆச்சாரங்கள் அவெல்லாம் எங்க இருக்கன்னா அந்தந்த அவதாரத்துக்கு குந்தி நகரம் மதுரைக்கு பக்கத்துல இருக்கு. அது நன்னா அந்த திவிதேசம் போகிறதே பக்கத்துல இருக்கு. அங்க போய் சேவிக்கலாம்னா சேவிக்க மாட்டான். ஆச்சரியமான இடம் இன்னைக்கு எல்லாம் இருக்கு. இதுக்கு அப்படி குந்தி நகரத்தை அவதாரம் பண்ணார். பகவானின் கல்யாண குண அனுபவித்தியே அதையே புருஷார்த்தமாக கொண்டு பாகவத் ஆச்சாரிய கைங்கரித்தையே புருஷார்த்தமாக பெற்று இருப்பவரே. அப்படிப்பட்ட திருமலை ஆழ்வாரை குறித்து நம் வணக்கங்கள். அவரை செவிக்கிற நம ஸ்ரீசைல நாதாய குந்தி நகர ஜன்மனே. நம் சம்பிரதாயத்திலே பிரமாண பிராப்தியமான அந்த
ஆத்மாவின் திருவடி திருவடி இல்லையா? ஆனா அதைத்தான் நம்ம பண்ண வேண்டிய கைங்கரியம். நம்ம ஆழ்வார்க்கு பல பல கைங்கரியம் செய்தார் திருவாய்மொழி பிள்ளை. இன்னைக்கு நம்ம ஆழ்வார் திருநகரி போய் சேவிக்கிறோமோ, இன்னைக்கு ஆழ்வார் திருநகரியா இருக்குன்னாலே அது திருவாய்மொழி பிள்ளையுடைய கைங்கரியம் தான் அங்க பிரதானம். ஏன்னா அந்த காலத்துல நிறைய படையெடுப்புகள் வந்தது. அந்நியர்களுடைய படையெடுப்புகள், வேற்று மதத்தவர்களுடைய படையெடுப்புகள், யாரெல்லாம் படையெடுத்திருக்கார். எடுத்த உடனே எத்தையும் பண்ண முடியாம பூர்த்தியா மண்ணாலே மூடப்பட்டது. ஆழ்வார் சன்னதியே மூடப்பட்டது. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு சதுர்வேதி மங்கலம் பார்த்துட்டு இருக்க போனோம். இந்த சதுர்வேதி மங்கலமே அந்த காலத்துல ஒண்ணுமே இல்லை. அந்த சதுர்வேதி ராமோனிய சதுர்வேதி மங்கலம் என்று ஆக்கப்பட்டதே யாருன்னா இந்த திருமலை ஆழ்வார் தான். இந்த திருமலை ஆழ்வார் அதனால்தான் ஆழ்வார் திருமலை ஆழ்வார்க்கு வைபவம் அதிகம். மற்ற திவ்யதேசோட அவ்வளவு வைபவம் கிடையாது. ஆழ்வார் திருநகரி என்கிற திவ்ய தேசத்தை செப்பனிட்டு அதை சரியாக கொண்டு வந்து இன்னைக்கு நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம்னா அது அவர் பண்ண பெருத்த கைங்கரியம், மகோபகாரம்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட பிரலோக தெரிவிக்கிறாங்க. ஏன்னா இவர் இருந்தபடியால் தான் அந்த ஆழ்வார் நம்ம ஆழ்வார் நம்மால சேவிக்க முடியுது. இல்லைன்னா என்ன ஆகுன்னா திருலோகாச்சார் இருந்தபடியால் தான் நம்பெருமாள் சேவிக்க முடியுது. திருலோகாச்சார் இல்லைன்னா நம்பெருமாள் எங்க இருப்பாரு தெரியாது, எப்படி போயிருக்கான்னு தெரியாது. அதே போல திருமலை ஆழ்வார் கைங்கரியம் இல்லாமல் போனால் இன்னைக்கு நம்ம ஆழ்வாரை சேவித்திருப்போமா தெரியாது. ஏன்னா திவ்ய தேசம் முழுவதும் மண்மூடி கொண்டு போயிட்டு எத்தனையோ இடத்துல படையெடுப்புகள். அப்ப இந்த திவ்ய மந்திரத்தை பாதுகாத்து பூர்வாசன் ரொம்ப சிரமப்பட்டிருக்கார். ராமாவுடைய சதுவே மந்திரம் என்ன அதெல்லாம் பண்ணார். ஆழ்வார் திருநெல்லும் ஒரு பக்கம் ஆழ்வார் சன்னதி, நம்மாழ்வார் விக்கிரகமே மதுரகவி ஆழ்வார் தான் உருவாக்கப்பட்டது. அது சரித்திரம் உங்களுக்கு தெரியுமானோ? அந்த சரித்திரம் எப்படி உருவாக்கப்பட்டதுன்னா தாமிரவர்ணை தீர்த்தத்தை காய்ச்சினார். முதல்ல வந்தது எது தெரியுமா? ராமானுஜர் விக்கிரகம் தான். முதல்ல ஆழ்வாருடைய விக்கிரகமே வரல. இது இந்த மாதிரி ராமானுஜர் விக்கிரகம் வந்திருந்ததுன்னா இவர் தான் பின்னாடி வரப்பாருன்னு பொலிக 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 போயிட்டு வள்ளிகிருச்சாமன்னு ராமானுஜர் அவதாரம் பண்றதுக்கு முன்னாடியே ராமானுஜர் அந்த விக்கிரகத்துக்கு பேர் தான் பௌஷதாச்சாரிய விக்கிரகம்னு பேரு. இன்னைக்கு நீங்க செவிக்கலாம். ராமானுஜ சதுர்வேத மந்திரத்துல அங்கதான் ஜீவசுவாமி எழுதியிருக்காரு. அங்க இருக்கு பூர்ணமா. இன்னைக்கு அந்த விக்கிரகம் சேவிக்கலாம். ஆனா அந்த விக்கிரகம் காஷாய வஸ்திரம் நீங்க சேவிக்க முடியாது. இப்போ சாத்துவா எல்லாம் வெள்ள வஸ்திரம் தான். ஸ்ரீனிவாச சுவாமினா அவரு அவதாரமே பண்ணலையே. அவதாரம் பண்ணி அதுக்கப்புறம் தான் திருத்தண்டி காஷாய வஸ்திரம் தரிக்கிறது. அதனால அங்க வெள்ள வஸ்திரம் தான். அங்க அதே போல ஏரி காத்த ராமர் அங்கேயும் வெள்ள வஸ்திரம் தான். எதுக்கு சொல்ல வந்தேன்னா அப்படிப்பட்ட அந்த திருமேனிக்கு என்ன திருமேனி? பௌஷதாச்சாரிய திருமேனி. சாமானியமா 3 திருமேனி நம்ம சொல்றோம். தானுகந்த திருமேனி, தமருகந்த திருமேனி, தானான திருமேனி. தான் உகந்த திருமேனி ஸ்ரீபெரும்புதூர், தமருகந்த திருமேனி வேலப்பாடு திருநாராயணம். தானான திருமேனி எது? தானான திருமேனி திருவரங்கம். ஆனா இதுல தானுகந்தது தமருகந்தது ரெண்டுமே தான் இருக்கச்சே பண்ணது. தானுகந்தது தான் இருக்கச்சே பண்ணது, தமருகந்தது தான் இருக்கச்சே பண்ணது. தானான திருமேனி சுவாமி அவர் கிளம்பி போனதுக்கு பிறகு இன்னும் அவரே தானே இவர். ஸ்ரீரங்கம் திருமேனி என்பது அவர் கிளம்பி திருநாட்டை அலங்கரித்த பிறகுதான் அங்க அவருடைய திருமேனி அங்க பள்ளிப்படுத்தப்பட்டது. அப்ப தானான திருமேனி பின்னாடி வந்தது. ஆனால் எல்லாவற்றுக்கும் முன்னாடி இருக்கக்கூடிய திருமேனி இதுதான் பௌஷதாச்சாரிய திருமேனி. கிட்டத்தட்ட 5000 வருஷத்துக்கு முன்னாடி ராமானுஜர் அவதாரம் பண்றதுக்கு 4000 வருஷத்துக்கு முன்னாடியே அந்த விக்கிரகம் ஏரியர்ல பண்ணப்பட்டது மதுரகவி ஆழ்வாராலே. ஆனால் அதெல்லாம் மண்மூடி கிடக்க அதை செப்பரேட்டு என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் பூர்த்தியா பண்ணது இவர் தான். யாரு? சுவாமி திருமலை ஆழ்வார் என்று சொல்லக்கூடிய இந்த ஸ்ரீசைல போனோம். அவருடைய கைங்கரியம் இல்லைன்னா ஆக திருவாய்மொழி பிள்ளைக்கு ஆக ஆழ்வார் ராமானுஜர் இரு திருமேனியும் புனர் நிர்மாணம் பண்ணினார். ஆழ்வாருடைய திருமேனியும் புனர் நிர்மாணம் பண்ணார். அதே போல ராமானுஜருடைய திருமேனியும் புனர் நிர்மாணம் பண்ணார். இவர் பண்ண மகோபகாரம். அதனால்தான் இவர் பெயரே பிரமாணத்தின் பெயர் பாருங்க. பிரமாண திருவாய்மொழி பிள்ளை. பிரமயம்னா திருவாலோ இல்ல ஆழ்வாரோ. பிரமாணம்னா எந்த கிரந்தமா அந்த பிரமாணத்தை பேத வச்சிருக்கலையா. ஆனால் ரட்சிச்சது இல்லாம பிரமேயத்தை பேரு பிரமாணத்தின் பெயர் திருவாய்மொழி பிள்ளை அப்படின்னு பேரு. இவர் என்ன பேர் வச்சுக்கணும்? ஷடகோபுரம் வச்சிருக்கலாம், அல்லது மாறன் வச்சிருக்க, எதோட வச்சிருக்கீங்க? நிறைய பேர் வச்சுக்கிறாங்க. ஏன்னா இவர் ஆழ்வாவுடைய அவதார இன்னைக்கு தானே பிறந்திருக்காரு.
அந்த பேருல பிரமாணத்தின் பேர் திருவாய்மொழி பிள்ளைன்னு பேர் வச்சிருந்தது. ரட்சித்தது எதை? பிரமேயத்தை. எது சுவாமி பிரமேயம்னா ஆழ்வார் நம்மாழ்வார் அண்ணன், அதே போல சுவாமி ராமானுஜர் அண்ணன், 2 பேரும் வயசுல பிரிஞ்சிருக்கலையா? அப்ப அந்த ஆதிசேஷனே திருமலை ஆழ்வாராக அவதரித்தான்னு தெரிவிக்கிறது. ஏன்னா திருவேங்கடம் என்ன பாருங்க, திருவேங்கடம் நீண்ட பாம்பு போல ஆதிசேஷன். திருவேங்கடம் என்ன தெரியுமா? நீண்ட நல்ல மல்லா தொடர்ந்து சொல்லுவா, நல்ல மல்லா மலை தொடர்ந்து சொல்லுவா. இந்த திருவேங்கடத்துல இருந்து இது வரைக்கும் எது வரைக்கும் ஸ்ரீசைலம் வரைக்கும் நல்ல மல்லா மலை தொடர்ந்து சொல்லுகிறார். அப்படி இருக்கச்சே இந்த பாம்பு போல ஆதிசேஷன் தான் திருவேங்கட மலை. அப்படின்னா அவருக்கு முகம் இருக்கு, நடுவில் திருவேணி உண்டு, கடைசியில வால் உண்டு. ஆதிசேஷன் முகம் இருக்கணும், முகம் உண்டு, 7 தலைகள் கொண்ட முகம். அதுக்கப்புறம் நடுவில் திருவேணி இருக்கு, வால் உண்டு. அப்ப 7 தலைகளோட கூடிய பெரிய ஆதிசேஷனாக தான் திருவேங்கட மலை. அதான் 7 மலை திருவேங்கட மலை. நல்ல மல்லா தொடர்ந்து தெரிகிறார். தன் தலைபாகம் தான் திருவேங்கடம். நடுவில் இருக்கக்கூடிய பாகம் அதான் அகோபல கேத்திரம். செங்கனார் இட்டிரஞ்சம் சிங்கவேல் குண்டுடைய எங்கலீசர் எந்திராமை இருந்தவை நூல் புறவன்னு அகோபல சிவதேசம். அதற்கு மேல அவருடைய திருவேணி இதுனா ஸ்ரீசைலம், அதான் வாழ்பாகம். வாழ்பாகம் ஸ்ரீசைலம். ஆனா ஆதிசேஷன் திருவேணியாக மலைத்தொடர் இருக்கிறபடியான அந்த ஆதிசேஷன் தான் திருவேங்கடம். அதுதான் திருமலை. அந்த திருமலை ஆழ்வார் என்பது இவருடைய திருநாமம். இவருக்கு பேரே என்னன்னா திருமலை ஆழ்வார். ஆக ஆதிசேஷனு வந்து உதிர்த்தாரு சொல்லும்படியாக உள்ளது. ஆதிசேஷன் இல்ல, அந்த அளவுக்கு வந்து இவர் பேரு. அப்ப ஆழ்வார் திருவடிகளில் கைங்கரியமே சர்ம பிராப்தியம். பகவத் கைங்கரியத்தை காட்டிலும் சர்ம திருவேணி சர்ம கைங்கரியம் பிரதானம் வச்சிருந்தார்கள் இல்லையா? அப்ப பகவத் கைங்கரியம் என்பது சொல்றதை விட சர்ம பிராப்தியம் இறுதியான கைங்கரியம் எது? ஆழ்வார் திருவேணியை பாதுகாத்தல். அந்த திருவேணியை பாதுகாக்கக்கூடிய கைங்கரியத்தை அது மட்டும் இல்ல, ஆச்சாரியரான சுவாமி ராமானுஜ திருவேணியை பாதுகாத்தாரணும். அதுதான் நமக்கு எல்லாருக்கும் கைங்கரியத்துக்கு மிக சேர்ந்தன. பாகவத கைங்கரியம் ஆச்சாரிய கைங்கரியம் சேர்ந்தது. அந்த ஆச்சாரியர் பிரதமா பண்ணியிருக்காங்க இல்லையா? அப்படிப்பட்ட கைங்கரியம் பண்ணியிருக்காரு. அதனால பாகவத கைங்கரியத்துக்குன்னு ஒரு தனி சிறப்பு. ஆக ஆழ்வார் திருவடிகள் கைங்கரியம் ஆழ்வாரின் அனுகிரகத்தாலே பெற்றார் திருமலை ஆழ்வார். அதனால்தான் அதே போல ராமானுஜர் திருவடிகள் மாமனிகளுக்கு பிராமணியம் இல்லையா? அப்ப நம்மாழ்வார் திருவடிதான் ராமானுஜர். ஆக திருவாய்மொழி பிள்ளைக்கு பெருமையே நம்மாழ்வார் அனுகிரகத்தாலே கைங்கரியத்தை பெற்றவர். அதிலும் மாறன் அடிபடிந்திருந்தவரான ராமானுஜர் கைங்கரியத்தை ஒரு சேரப்பட்டவர். இந்த இரண்டையும் எது பண்றாருன்னா திருவாய்மொழி பிள்ளை ஏற்ற காலத்தில் பண்றாருன்னு. அப்ப ஆச்சாரிய கைங்கரியம் என்ன, ஆழ்வார் கைங்கரியம் என்ன, 2 கைங்கரியம் பண்ணணும். அதனால நம்ம ஸ்ரீசைல நாதாய குந்தி நகர ஜன்மனே, அதான் ஸ்ரீசைலேச தயாபாத்திரம். அந்த ஸ்ரீசைலருக்கு இத்தனை வைபவம் சொல்லி அத்தனை வைபவம் உண்டு. ஆச்சாரியன் பகவத்கீதை பார்த்து கொடுப்பார். ஆனா ஆசை இருப்பவரும் கொடுப்பார். அவர் ராமானுஜருக்கு முன்னாடி இருப்பவர் அதிகாரம் பார்த்துதான் கொடுப்பார். ஏன்னா ராமானுஜர் கொடுத்தது முன்னாடி பார்த்துக்கணும். என்னமா சுவாமி ஒண்ணுமில்ல, அனுவர்த்தி பிரசன்னாச்சாரியர் கிருபாமாத்த பிரசன்னாச்சாரியர் சொன்னோம். கிருப்பையே வடிவெடுத்தவர் ராமானுஜர் பிற்பட்டார்கள். அப்படிப்பட்ட கைங்கரியத்தை அந்த மாதிரி கைங்கரியம் பண்ணபடியாலே இவருக்கு என்ன கிடைச்சது? திருமலை ஆழ்வார் காட்டிலும் திருவாய்மொழி பிள்ளைங்கிற பேரை கிடைச்சது தெரிவித்தார். மேற்கொள்ளுகிற விஷயத்தை நாளை தினம் இதே 5:30 மணிக்கு